Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் சீசன் 2. சொல்லும்போது திரும்பி சிரிப்பீங்கன்னு தெரியும், பட் இட்ஸ் ஓகே. சீசன் 2 தான். இன்றைக்கி வந்துட்டு யூஆர் ஆக்சுவலி ஹேவிங் எ பிளான். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நேற்று கேட்ட ஃபோரமில் வந்து அனிமி பற்றி பேசுங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் யோசித்தேன், சரி நம்ம தனியாக அனிமி பற்றி பேசணுன்னா வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இருக்காது, அப்படியே பெப்பன் இருக்க மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம ஊரில் அனிமி மதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் போடுறீங்க, அனிமி ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருந்தா வந்துட்டு ஒப்பீனியன் டசன்ட் மேட்டர்ன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு நம்ம தனியாக பேசி வர அனிமி ஃபேன்ஸிக்கு எடுத்துகிட்டு வேணான்றதுக்காக வந்துட்டு சச்ச ஷார்ட் நோட்டீஸ் சந்தோஷ் செந்திலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன். ஈ கேம் பேக் டு அஸ். ஃபஸ்ட் சந்தோஷ் செந்திலை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஒன் ஆஃப் த வைரல் யூடியூப் சேனல் டெம்பிள் மங்கியுடைய விஜய் வரதராஜே சிரிப்பார், பட் இருந்தாலும் அதோடைய எடிட்டர் இன் சீஃப்னு வச்சுக்கலாம், வீடியோ எடிட்டர். இது வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் இன்ட்ரோ இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெரி ஃபியூ இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் இன் தமிழ் க்ரௌடு, தமிழ் சோஷியல் மீடியா க்ரௌடில் வந்துட்டு சந்தோஷ் செந்தில் வந்துட்டு ஒரு இன்ட்ரோலாம் அப்படி தான் இருக்கும், உண்மையான சொல்கிறோம். ஸோ வந்துட்டு ஒன் ஆஃப் த குட் இல்லுஸ்ட்ரேட்டர், எக்ஸ்பிரஷனிஸ்ட்னு சொல்லலாம். அவரோட நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஒரு மைண்டு. சில படங்களுக்கும் போஸ்டர்லாம் பண்ணுறாரு. பிஸியான பையன். நம்ம பாட்காஸ்ட்டில் வரதுனால வந்துட்டு இது வந்துட்டு சின்ன பையன் நினச்சிட்டாங்க, ரொம்ப ஒரு வெயிட்டான ஆள் தான் அவர். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். அது உங்க மூஞ்சி மாதிரி தெரியலையே, பயங்கரமா இல்ல போட்டு காத்திக் ஃபீலு அனிமி எல்லாம் கலந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது இல்லை, அதுதான் இல்லை. நான் எத்தனை பேர் நமக்கு தெரியும், சும்மா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓவியர்களே பார்க்க மாட்டோம், நம்ம சும்மா செவுத்தில் வரைஞ்சிட்டு இருந்தவங்க. இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சில பேர் பண்ணுறாங்க. இந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்து யூ கேன் பி எ எக்ஸாம்பிள். அவருடைய சம்மந்தப்பட்ட லிங்க்குகளை வந்து நான் பதிவில் இடுகிறேன். அவரோட ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அங்கே போய் வர. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக் ஆஃப் த டே. ஸோ இந்த இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி அனிமியை பற்றி பேச போகிறோம், அனிமியும் தமிழனும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அனிமேஷன் வந்துட்டு இன்ட்ரோவாக இருக்கட்டும். நிறைய பேர் அனிமேஷன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ அவங்க ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும். இது நாங்கள் எப்படி இது கிராஃப் இருக்க போதுன்னா, இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் வந்துட்டு அனிமே பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ நான் கொடுத்துட போகிறேன். சந்தோஷம் நானும் வந்துட்டு வி ஆர் கோனா டிஸ்கஸ் அபவுட் எப்படி வந்து அனிமி இப்படி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் கிடச்சிது அனிமிக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேச போகிறோம். அது தவிர்த்து பர்சனலாக அனிமி வந்து எங்கள் 2 பேருக்கு வந்துட்டு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச போகிறது தான் ஐடியா. ஸோ அனிமி பற்றி உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது, கூகுள் பண்ணால் தெரிஞ்சிருங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அனிமிங்கிறது 20th சென்ச்சுரியோட ஆர்ட் ஃபார்ம். ஜாப்பனீஸ் தான் வழக்கம் போல் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அதை. ஒன் ஆஃப் த பயோனியரிங் டெக்னாலஜினே சொல்லலாம் அனிமி வந்து இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட க்ரௌடுக்கிட்ட மட்டும் ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஜாப்பனீஸ் ஏஷியன் க்ரௌட்டை மட்டும் இருந்து. பட் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த 21st சென்ச்சுரியில் வந்துட்டு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சது வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தான். இது ஆன் திஸ் லைட்டர் நோட், ஜாப்பனீஸ் வந்து அனிமி கல்ச்சரே வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ரெண்டாக மாற்றி வச்சுருக்கானுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒட்டக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டக்கூஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து அனிமியை ஃபாலோ பண்ணுற குழுக்களுக்கு பேரே அதான் கல்ச்சர். அவங்க ஒரு ஊரே கட்டி வச்சுருக்காங்க ஜப்பானில். பார்த்தீங்கன்னா நிறைய காமிகான்ஸ் நடத்துகிற மாதிரி அங்கே வந்து பண்ணுவாங்க. ஹக்கிபாரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும், ஜப்பானில் போனீங்கன்னா கிடைக்கும். அது வந்து அனிமிக்குன்னே ஊர். அங்கே போனீங்கன்னா அனிமி மக்கள் தான் நடமாடிட்டு இருப்பாங்க, வித்தியாசமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கவாயிஸ் இருப்பாங்க, கவாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கவாயின்னு சர்ச் பண்ணுங்கள், நிறையா பேர் காஜி கேஸ்லாம் இருப்பீங்க. கவாயின்னு போட்டிங்கன்னா அனிமியில் அது கியூட்டு. நம்ம பசங்க அதை மாற்றி வச்சிருக்காங்களே, கவாய் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு விஷயமா போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம பசங்க மாற்றி வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ அந்த 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 பாப்புலேஷன் அப்படி ஒரு பாப்புலேஷன். ஸோ அதுலேருந்து நிறையா டெவலப் ஆனது அனிமி கல்ச்சர். ஸோ கம்மிங் பேக் டு சந்தோஷ் வந்து ஒரு ப்ரைமரி கொஸ்டின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் இந்த அனிமி கல்ச்சரை பற்றி. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் எ இல்லுஸ்ட்ரேட்டர்
நீங்கள் வரைகிறது பெயிண்டிங்ஸோ ஐ மீன் நீங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி வரைகிறீங்க, கையில் வரைகிறீங்க எல்லாம் ஓகே. உங்களை ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அனிமியை நீங்கள் சொல்லுவீங்க? அனிமி தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா, இல்லை அனிமிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணணும்னு? இல்ல எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு டிஜிட்டல் ஆர்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் ஆர்ட்ஸ் மேல எனக்கு பயங்கர ஈடுபாடு இருந்தது. நான் எடிட்டிங் வந்தது ஒரு ஃப்ளூக், பயங்கரமான ஒரு ஃப்ளூக் தான் உள்ள வந்தது. அது அது வந்து அது ஒருத்தர் பண்ணி கொடுத்து எனக்கு எனக்கு இதுல இதுக்கான நீ அலைய விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தகத்துல இருந்து இருக்கீங்க. ஆனா டிஜிட்டல் ஆர்ட் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. நான் நிறைய பேருக்கு கேட்டிருக்கேன், எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அப்போ வந்துட்டு என்னன்னா இப்ப வந்துட்டு அந்த நம்ம மவுசாலலாம் அவ்வளவு ஈஸியா வரைஞ்சிட முடியாது. சில பேர் பண்ணுவாங்க, வெறித்தனமா பண்ணுவாங்க, எப்படா பண்றீங்க மவுஸ்ல இப்படி வரையறீங்க அப்படின்னு தோணும். அப்போ வந்துட்டு வேக்கம்ல தான் வரைஞ்சு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வேக்கம் வரைய தெரியாது, கையிலயும் அவ்வளவு வரையலாம் தெரியாது. ஸோ எனக்கு வந்துட்டு ரீசெண்டா டெனின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் ஒருத்தர் இப்போ டெனின் ராஜ்குமார்னு சொல்லிட்டு அவரோட 4-5 இல்லஸ்ட்ரேஷன் கூட பயங்கர ஹிட் ஆச்சு. அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து போன்லயே பண்ணலாம் நீ இத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. நான் அப்புறமா தான் போன்ல ஆரம்பிச்சதுதான் இது. அதுவும் இல்லாம எனக்கு இந்த அனிமி மேல பயங்கர ஈடுபாடு சின்ன வயசுல இருந்தது. குறிப்பிட்டு பார்த்தா இந்த ஹங்காமா சேனல்ல எல்லாம் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹங்காமா எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும் போது 5ஆவது படிக்கும் போது ஆரம்பிச்சானுங்க. அந்த டைம்ல ஆரம்பிச்சானுங்க. ஹங்காமா ஆரம்பிக்கும் போது வெறும் மாங்கா தான் இருக்கும், அதுல வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்கா தான் இருக்கும். நம்ம டிஸ்னி சேனல்ல போடுற மாதிரி அந்த யாங்கிஸோட அனிமேஷன் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, ஃபுல்லா மாங்கா தான் இருக்கும். டோரேமான், ஷின்சான், நிறைய நிறைய வரும், கொனிச்சிமாரு, அந்த மாதிரி நிறைய வந்தது. அந்த அதுவும் சரி நிஞ்சாட்டோட சரி எல்லாமே ஒரு செட் ஆஃப் மாங்கா அனிமேஷன் தான். ஸோ அது பார்த்து பார்த்து வளர்ந்தேன், அது சின்ன பார்த்து வளர்ந்தேன். அதை அப்படின்ற விஷயத்துல வந்துட்டு அது மாதிரி ஒரு தனி ஈடுபாடு அப்பத்துல இருந்தே இருந்துட்டு தான் இருந்தது. முழுசா படத்துக்குள்ள வந்துட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் இறங்கினேன். ஓகே, அது எந்த ஏஜ்ல இருக்கும் படம்ங்கிறது? ஏன்னா சின்ன பையன் தான் நீங்க, இருந்தாலும் சும்மா கேட்குறேன். ஒரு டீன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பியா படம் பார்க்கறதுக்கு? அந்த மாதிரி டீனேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பியா? நான் 9ஆவதுல இருந்து படம் வெரி குட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட் 9ஆவதுல இருந்து வெரி குட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் லைக் 6 to 7 இயர்ஸா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சூப்பர். சந்தோஷ் இப்போ சொன்ன பாயிண்ட்ல வந்துட்டு சில நியூ வியூவர்ஸ்க்கு அனிமி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அனிமினா என்னன்னு சொல்லிட்டு. மாங்கா அப்படின்னு அவர் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஸ்டார்ட் ஆச்சுங்க. அவர் காமிக் ஸ்கிரிப்சர்ஸ் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஜாப்பனீஸ் மாங்கானால அனிமி தான் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இது பிகேம் அ பிராண்ட். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட மாங்கா பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ தட் வாஸ் அ நைஸ் தாட் செந்தில். எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு இது நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் சொல்லு. அச்சிச்சோ மறந்துட்டேன்ப்பா. சந்தோஷ் எனக்கு ஒரு முக்கியமான இன்னும் டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசினதான் இதுலேருந்து நம்ம அடுத்த பாயிண்ட் போகணும்னு ஆசைப்பட்றேன். என்னதான் வந்து நீ வந்துட்டு நம்ம வந்து ஜாப்பனீஸ் அனிமி நம்ம இங்கே கொண்டாடினாலும் வந்துட்டு கார்ட்டூன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு வெஸ்ட்லேருந்து வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எக்கச்சக்க அனிமேஷன்ஸ் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து பிக்சர் ஆகட்டும், டிஜிட்டல் அனிமேஷன் பிளாட்ஃபார்ம் நான் சொல்ல வரேன். பிக்சர்ஸோட மூவிஸ் எல்லாமே ஆகட்டும், டிஸ்னிஸோட அனிமேஷன்ஸ் ஆகட்டும், இவ்வளோ வந்துட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூவோட வந்துட்டு தே ஆர் ப்ரெசென்டிங். அது நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ கொக்கோ லாஸ்ட்டாக வந்துச்சு, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் இன் டிஸ்னி பிக்சார் காம்பினேஷனில். ஸோ இப்படி இருக்கும்போதும், ஆனால் இப்படி ஒரு பயங்கரமான மணி பம்பார ஃபீல்டில் இருக்கும்போது கூட ஜாப்பனீஸ் அனிமி வந்துட்டு எப்படி இவ்வளோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட இவ்வளோ ரீச்சாக கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இதில் நீங்கள் 2 ஆன்சராக சொன்னால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்துட்டு முக்கால்வாசி ட்ரெடிஷ்னல் அனிமி கிரியேட்டர்ஸ் வந்து தே வில் ட்ரா, லிட்டரலி வரைவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்துட்டு உட்காந்து கம்ப்யூட்டர் எடிட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வந்துட்டு சத்தோஷி கான்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு வரைவார். சத்தோஷி கான் ஆகட்டும், மக்கோட்டோ ஷின்காய் தான் வந்துட்டும், ஹயோ மிசாக்கி ஆகட்டும், எல்லாம் வரைவாங்க. அவங்களாம் எப்படி இதை வந்து காஸ்ட் கட்டிங்கில் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்டில் சொல்லுங்கள், ஒரு எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அனிமியை, எப்படி ரீச் பண்ண முடியுது? என்ன அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங்ல இறக்கும்போது ஒரு ஆன்டி அமெரிக்கன் அனிமேஷன் தான் இறக்குன்னு சொல்லி தான் அனிமேன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்க. இது வந்துட்டு நம்ம ஊர் சைட்ல இருக்கணும், ஆனா காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கணும். அவனுக்கு இந்த மாதிரி வள கொலம் தான் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது, காஸ்ட் கம்மியாவும் இருக்கணும். அதே சமயத்துல வந்துட்டு அது ஒரு கல்ச்சரா மாறும், கவுண்டர் கல்ச்சரா மாறி. இப்போ வரைக்கும் அனிமே அவங்க பயங்கரமான கல்ச்சரு, ஒட்டகங்கிறது ஒரு பயங்கரமான கல்ச்சரு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரேம் ரேட்டை கம்மி பண்றாங்க.
ஒரு 24 ஃப்ரேம் ரேட்டை 12 ஃப்ரேம் ரேட்டை கம்மி பண்ணி அதே எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கை அசைக்கிறோம் அப்படின்னா நம்ம 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 எல்லாத்தையும் படிச்சிருக்க மாதிரி 24 ஃப்ரேம் ரேட் அப்படிமோ, ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் ரேட் அப்படி படிப்போம். ஸோ அப்பதான் ஒரு கை அசைவுங்கிறது ஒரு நார்மலாவும் ஸ்மூத்தாவும் தெரியும், சினிமாட்டிக்காவே தெரியும். அதை குறைச்சோம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு கை அசையும். ஓகே ஓகே, இது வந்து ஃப்ரேம் ரேட் குறைச்சே பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஆனா இதுவும் பண்ணணும், அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காவும் காமிக்கணும். அப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இமேஜ் பை இமேஜ் அனிமேஷன்ஸும் பிளஸ் ஃப்ரேம் ரேட்ஸ் ரெண்டும் மெர்ஜ் பண்றாங்க, ரெண்டுத்தையும் ஈஸியா கொண்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அவங்க ஒரு கல்ச்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்கு க்ளோஸ் அப் வச்சிருவானுங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு இமேஜ் போட்டு ஒரு டிராக் கொண்டு வச்சிருவானுங்க. அதுக்கு பின்னாடி வாய்ஸ் ஓவர், அங்க வாய்ஸ் ஆக்டிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு அதுக்கும் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ். வாய்ஸ் ஆக்டிங் பின்னாடி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ கண்ணு கை, ஸோ இதுக்கெல்லாம் குறைச்சும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு வழி காமிச்சிருக்கானுங்க, அதே சமயத்துல வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்டாவும் வழி காமிச்சிருக்கானுங்க. அதுதான் மேஜர் ஃபேக்டர். அதனால அவங்க முடி வந்துட்டு அதனாலதான் அவங்க முடி கூட வந்துட்டு நம்ம அனிமிக்கு அப்புறம் நம்ம ராம்கிக்கு மட்டும் தான் முடி கிடையாது என்னாலும் சரி என்ன அதே மாதிரி முடி கிடையாது. நீங்க சொல்லப்படுது that's a good thing. அதான் நீங்க என்ன சொல்ற கான்செப்ட்னா அந்த ஃப்ரேம் ரேட் வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்காக தான் காஸ்ட் எஃபிஷியன்ட்டா வந்துட்டு அவங்களால கொடுக்க முடியுது. ஆனா கம்பீட் பண்றாங்க பாரு, இவங்க இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்னி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிரௌடோட சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு டவுசரை மாட்டிக்கிட்டு கம்ப்யூட்டர்ல வரைஞ்சிக்கிட்டு கம்பீட் பண்றாங்க பாருவாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் என்னன்னா டிஸ்னி விழுந்து எடுக்குது, எல்லாமே எடுக்குது. அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான். ஆமா, கிடையாது. அடல்ட் ஷோ தான் அங்க அவங்க ஊர்ல, இங்கதான் சென்சார் பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அங்க அடல்ட் ஷோ தான். அங்க அது ஒரு கல்ச்சரா மாறுறது காரணமே அது அடல்ட் ஆடியன்ஸ் இருக்குது. அவ்வளவு கோராவும் அவ்வளவு வைலன்ஸ் ரிலேட்டடாவும் இருக்கும் அது. சோ அதனால பொட்டோட்டோ ஜாப்பனீஸ்ல மட்டும் இல்லாம ஏதோ யூஎஸ் எல்லா இடத்துலயும் அது ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. அத்தனை அருவி ஃபாலோவர்ஸ், அவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் அத்தனை இருக்கு. அதுதான் பேசிக் கான்செப்ட். இது குழந்தைங்களுக்கான ஷோவா அவங்க நிறுத்தி இருந்தாங்கன்னா இவனும் அவனுங்கள மாதிரி ஆயிருப்பாங்க. கரெக்ட். ஏன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சந்தோஷ் நீங்க சொல்றது. என்ன மேட்டர்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு இந்த கண்டென்ட் வந்து இவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை நாங்கள் வந்து இதை வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ண முடியும்னு வந்துட்டு அனிமி கிரியேட்டர்ஸ் தான் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் சொல்கிறாப்புல இந்த மாங்கா ஷோஸ் ஆகட்டும், மாங்கா அனிமீஸ் ஆகட்டும், அது ஒரு பக்கம் வந்து பேரலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் சென்சார் பண்ணி வரதுனால அது கிட்ஸ் சம்மந்தப்பட்டது, அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. அனிமி ஃபாலோவர்ஸ்லாம் வந்து குழந்தைங்க, அவங்கெல்லாம் ஒப்பீனியன் பெரிய விஷயம் சொல்லுது. ஆனால் பேரலாக இன்னொன்று ஒரு 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 பெரிய உலகத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அனிமி இண்டஸ்ட்ரி. அது என்னன்னா மூவிஸ். அதை நம்ம டச் பண்ணாமல் பேசவே முடியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 15 பில்லியன் US டாலர் ஒர்த்துள்ள இண்டஸ்ட்ரிங்க அனிமி மூவிங்கிறது. ஸோ அது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது இது கார்ட்டூன் போட்டு போயிடும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசினாலே அனிமி லவர்ஸ்லாம் குஷியாயிருவாங்க. இந்த ஸ்டுடியோ பற்றி பேசினாலே கிப்லி ஸ்டுடியோஸ் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு ஐகான். ஸோ கிப்லி ஸ்டுடியோஸோடைய பங்களிப்பு வந்துட்டு நீங்க எப்படி பாக்குற இந்த அனிமி கிப்லி மூலமா தான் ஒரு அனிமி வெளி உலகத்துக்கு தெரிய வருது. கிப்லி ஸ்பிரிட்டடாவே தான் முதல்ல ஆஸ்கருக்கு அடிக்குது. கிப்லி மூலமா. ஆமா நம்ம ஒரு அனிமி கல்ச்சர் இருக்கு. இதை நீ வீபாவும் உடகாவும் பார்க்க தேவையில்ல, அதுக்கு தனி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் முதல்ல காமிச்சது இந்த மாதிரி வந்துட்டு இவங்கதான், ஜிப்லி தான். ஸோ அவங்க அதுக்குன்னு தனி அவங்களோட பார்த்தே வேற, அவங்க அதுதான் சொல்றது. அவங்க எல்லாருமே கவர் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மியாசாகி. கரெக்ட். ஜிப்லிஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா. ஸோ ஸ்பிரிட்டட் அவே வந்துட்டு உனக்கு பிடிச்ச படமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸ்பிரிட்டட் அவே. நான் முதல்ல பார்த்த அனிமி படம் ஸ்பிரிட்டட் அவே. நான் முதல்ல பார்த்தா யுவர் நேம் பார்த்தேன் ஜிப்லிஸ்ல 2016 தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு ஸ்பிரிட்டட் அவே பற்றி போக ஆரம்பித்தோம். ஸோ இந்த செட் ஆஃப் அனிமீஸ் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு அனிமியோட இன்னொரு ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் நீ டச் பண்ண, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும்லாம் இருக்கும். அந்த வாய்ஸ் ஆக்டிங். நான் வாய்ஸ் ஆக்டிங்னோடனே நான் வந்துட்டு உனக்கும் இந்த படம் பிடிச்ச படம், எனக்கு பிடிச்ச படம், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, சில பேருக்கு பிடிச்சோம். த கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ்.
கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு படம் இருக்கட்டும், நம்ம அது அந்த படத்தோடைய ப்ளஸ்ஸே வந்து அந்த வாய்ஸ் ஆக்டிங் தான். வெரி 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 லெஸ் கேரக்டர்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ அந்த வாய்ஸ் ஆக்டிங்கை பற்றி நீ ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த வாய்ஸ் ஆக்டிங்னால நமக்கு வந்து என்ன இம்பாக்ட் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் நீ? ஒரு ஆடியன்ஸாக பார்க்குற, இப்போ நீ அந்த படத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இல்லை உனக்கு பிடிச்ச படம் ஏதாவது எமோஷ்னலி இந்த படம் எனக்கு வந்து கனெக்டடுங்க அப்படின்னு ஒரு அனிமி வச்சிருப்பல்ல, அந்த படம் அது கனெக்ட் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் அனிமீஸை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஆக்டிங். ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஒரு கனெக்ஷன் பார்த்து நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாக சொல்லு, ஒரு ஃபீல் என்ன ஃபீல் பண்ணுறே சொல்லு, ரொம்ப ஃபிலாசபிக்கல் ஆன்சர்ஸ் தேவையில்ல. என்ன ஃபீல் பண்ணுற அந்த வாய்ஸ் கேட்கும்போது உனக்கு என்ன? எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்டான படங்கள் அப்படின்னா கிரேவியார்ட் ஆஃப் த ஃபயர் ஃபேஸும், அப்புறம் பெர்ஃபெக்ட் ப்ளூ, ஸோ இந்த லைன்ல வர படங்கள் தான். எனக்கு கிரேவியார்ட் ஆஃப் த ஃபயர் ஃபேஸ் தான் பார்க்குற முதல்ல அழுத படமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அனிமியோட இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணது அந்த படம் தான். ஸோ அந்த படத்துல வேர்ல்டு வார் 2ல ஒரு அண்ணனும் தங்கச்சியும் கஷ்டப்படுறத ஒரு அனிமி மூலமா காமிச்சிருப்பாங்க. ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்க பார்க்கறது இதுல என்ன இருக்க போகுதுன்னா அது இருக்கிறதுல கொடூரமான சம்பவங்கள் அதுல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப கொடுமையான சீன்ஸ்லாம் இருக்கு. கரெக்ட், ரொம்ப டச்சிங்கான படம். அதுல அந்த குழந்தை பேசுறதா இருக்கட்டும் சரி, அண்ணன் பேசுறதா இருக்கட்டும் சரி, சொந்த கவி பேசுவாங்க. அவங்களோட பசி, வறுமை, அந்த ஆக்டிங் எல்லாம் அதுல காமிக்கும் போது அது ரொம்ப ஜாலியான ஒரு பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல பிடிச்சிருந்தது படம். நம்ம என்னத்த அனிமேஷன்ல பண்ணியிருந்தாலுமே வாய்ஸ்ல போட்டுனா மொத்தமா முடிஞ்சது. நமக்கு இந்த இல்ல அது ஒரு விஷயம் நம்ம பாராட்டினாங்க. நல்ல வேலை இவங்க வந்து அனிமியை கொண்டாடுறது நல்லதுதான். சந்தோஷம் சொல்ற மாதிரி இவங்க கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து டப்பிங் பண்றேன்னு சொல்லி சாவடிச்சிருவாங்க. அது இவங்க வந்து மதிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அனிமையே பார்க்காம இருந்தா கூட பரவாயில்ல இவங்க. ஏன்னா அனிமியோட சோலே வந்துட்டு 2 ஆஸ்பெக்ட்ல இருக்கு. ஒன்னு டிராயிங்ஸ். எனக்கு வந்துட்டு பர்சனலா சந்தோஷம் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து அந்த ஹேண்ட் ரிட்டன் டிராயிங்ஸ் வர அந்த சத்தோஷி கானோட அனிமீஸோட மக்கோட்டாவோட அது இன்னும் கொஞ்சம் பர்சனலாக டச் ஆகும் எனக்கு. ஏன்னா அது படிக்கும்போதே நான் ஒரு படம் பார்க்கும்போதே அந்த படத்தை பற்றி நான் ஓரளவுக்கு பார்க்குறேன், சினாப்சிஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இந்த படம் ஃபுல்லாக ஹேண்ட் ட்ரான் அப்படின்னு. ஸோ அதை நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது, கையில் போய் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்லி இப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரேமையும் வந்துட்டு நான் திருப்பி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஹேண்ட் ட்ரான் அனிமி ஃபிலிம்னா வந்துட்டு த கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ் தான். அகைன் அங்கேயே தான் நான் போகிறேன் நான். ஏன்னா உனக்கு நீ பார்த்துருப்பேன், அவ்வளோ ஒரு அழகான எல்லாமே ஹேண்ட் ட்ரான் தான். ஸ்கிரிப்சர் ஃபுல்லாமே கையில் வரைஞ்சது தான். அது அப்புறம் என்ஹான்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எஃபோர்ட் தேவைப்படும். அப்படி ஒரு அது என்ன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஃபிலிம்ல 1 hour 10 minutes நம்ம எவ்வளவு அனிமி இண்டஸ்ட்ரியை பாராட்டுறோம் தூக்கிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவங்க நிறைய ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிளைட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து ஒரு படத்துக்கு ஒரு 100-200 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதிகபட்சமான விடிய வேலை பார்க்குற ஆளுங்களும் அவங்கதான், இருக்கிறதுல கம்மியான சேலரி வாங்குறது. கரெக்ட், அதான் சொல்லலாம். ஒரு அக்கீராவோட டாக்குமெண்ட்ரி ஒண்ணு இருக்கும். அக்கீரா படத்தை எப்படி படம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரைஞ்சு ஒரு 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 டீமா செட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஒரு தனி உலகத்தை உருவாக்குவாங்க, ஒரு கேரக்டர்ஸும் உருவாக்குவாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கான மோஷன்ஸை தனியா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல வரைஞ்சு அப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனா மாத்துவாங்க. ரொம்ப கஷ்டம் வந்துட்டு 2Dல ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் கஷ்டம். உங்களுக்கு அனாட்டமி இல்லைன்னா நீங்க அதுல முடிஞ்சீங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வேணுங்கிற பேசிக்கா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படின்னா இப்போ ஒரு 24 ஃப்ரேம் இருக்குதுல்ல, ஒரு செகண்ட்ல நான் 24 ஃப்ரேம் காமிச்சோம்னா அந்த 24 ஃப்ரேம் நான் புதுசா வரைஞ்சாகணும். ஓகே, புரியுது. ஒரு கை அசைவுல இருந்து அது சின்ன கை அசைவே ஒரு 24 ஃப்ரேம்ல நான் வரைஞ்சாகணும். 24 ஃப்ரேம்ல காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற பண்ணணும். அதோட இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. டிஜிட்டலைஸ் ஆகுறதுனால ஓரளவுக்கு அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டு வீட்டுல சிஸ்டம்ல பண்ணலாமே தவிர அப்போ பிளாஸ்டிக் ஷீட்ல உட்காந்து ஒவ்வொரு டைம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது இது. ஸோ ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ குறைய ஆர்டிஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிஸ்ட் குறைய ஃப்ரேம் பை ஃப்ரேம் குறைஞ்சு நிறைய இடத்துல இமேஜ் டு இமேஜா மூவ் பண்ணிடுவாங்க. ஆமா, அப்போ அது பெஸ்ட் இல்லை, பேன் ஷாட்ஸ் தான் ஃபுல்லா. அதாவது பேன் ஷாட்லேயே மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பரான வேர்டு சந்தோஷ் வந்து காயின் பண்ணான், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு உலகத்தை உருவாக்குது அப்படிதான் ரன் ஆகுங்க. ஒரு படம் நம்ம அனிமி படம் வந்து ஒரு மணி நேரம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடும், என்ஜாய் பண்ணிட்டு போயிடும், ஏதோ அதை வந்து இம்பாக்ட் நம்ம வந்து வாங்கிட்டு போயிடும். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஹியூஜ் டீம் ஆஃப் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீ இப்போ நான் திரும்ப நான் கார்டன் ஆஃப் பர்த்டே சொல்கிறேன், தப்பானீங்க. ஏன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்ச அந்த படத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன், படம் பாருங்க. ஒரு 3 பிரைமரி லொக்கேஷன்ஸ் இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 இடம் தான். ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று அந்த பையனோட வீடு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பழக்கம் போல் அந்த கார்டன்.
ஸோ இது ஒரு யூனிட்டுக்கிட்டையும் ஒரு இது வரைய கொடுத்துட்றாரு. நம்ம மக்காட்டும் போய் நீங்கள் வரைஞ்சிருங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் வந்து கொலாஜ் பண்ணி தரதை வந்துட்டு கான்செப்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஹேண்ட் ட்ரான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து டேரக்டர்ஸ் தான் வரைகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இப்போ வந்து முக்கியமான மெயினான கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரக்டர்ஸ் தான் தன் கையால் வரைவாங்க. ஏன்னா அங்கே டேரக்டருங்கிறவன் தான் கிரியேட்டர் ஆக்சுவல் அங்கே. ஸோ அவன் தான் வரைகிறான். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அது சொல்கிறப்பல வந்து நம்ம அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியே ஆகணும். சும்மா நம்ம அனிமியை பார்த்துட்டு பாபு பாபுன்னு சொல்கிறத விட அது வந்து அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஷார்ட் செலெக்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ வந்துட்டு எத்தனையோ ஷார்ட்ஸை வந்துட்டு ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட படத்தில் அனிமியில் வந்த ஷார்ட்ஸை வந்துட்டு ஹாலிவுட் மூவிஸ் வந்து ரைட்ஸ் வாங்கி பேட்டர்ன் வாங்கி அந்த ஷார்ட்ஸை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த ஆள் அங்கே தான் வரான் மனுஷன் சத்தோஷி கான். நீங்கள் அந்த ஆள் வந்துட்டு நம்மளை மென்டல் ஆக்கிறதுக்குன்னே ஒரு உருவான அனிமி கிரியேட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். 2 படம் நீங்கள் அந்த ஆளோடது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு குழப்பி விட்டும். பர்ஃபெக்ட் ப்ளூ ஆகட்டும், இன்னொன்று வந்துட்டு என்னது டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல பாருங்க என்ன படம். பப்ரிகா வந்து இன்செப்ஷனுடைய நீ சொன்னது தான். நீ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிய இன்செப்ஷனுடைய தாத்தா. அதுக்கப்புறமேட்டு தான் இன்செப்ஷன்லாம் வந்தது. இது வந்து திருடினாருன்னா சொல்லுவேன். நான் லிட்டராகவே அக்யூஸ் பண்ணுவேன் நான். கிறிஸ்டோபர் நோலன் திருடினாரு. பட் ஆனால் பர்ஃபெக்ட் ப்ளூ வந்துட்டு ரீமிலான் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ரைட்ஸ் வாங்கி தான் வந்து ஷார்ட் வச்சாங்க. எப்படி அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் சந்தோஷ். நான் தனியாக பேச நீ சொல்ல அந்த அது என்ன நடந்துச்சு அந்த சமயத்தில், எந்தெந்த ஷார்ட்ஸை வந்து எடுத்து வச்சாங்க சொல்லு. பர்ஃபெக்ட் ப்ளூவோட வந்துட்டு அந்த ஒரு பாத் டப்ல ஒரு ஷார்ட் ஒன்று வரும். கிட்டத்தட்ட பர்ஃபெக்ட் ப்ளூவோட மொத்த கான்செப்ட்டுமே நீங்க பிளாக் ஷார்ட்ல பார்க்கலாம். அர்னால்ட் எடுத்த பிளாக் ஷார்ட்ல பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி அது அந்த ஆர்ட் சேர்ந்து அந்த மனுஷங்களும் அதுக்கான ஒரு அந்த மெலாங்கோலியா காமிக்கிற ஒரு ஃபேக்டர் பர்ஃபெக்ட் ப்ளூலயும் சரி பிளாக் ஷார்ட்லயும் சரி ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பர்ஃபெக்ட் ப்ளூல வந்துட்டு ஒரு பாத் டப் சீன்ல டாப் ஆங்கிள் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோஸ் போயிட்டு அவர் கத்துவாங்க. உள்ள போய் கத்துவா. ஆமா, தண்ணிக்குள்ள போய் கத்துவா. அந்த ஷாட் வந்துட்டு நம்ம இதுல ரெஃபைன் ஃபார் ட்ரீம்ல காமிச்சிருப்பாங்க. கரெக்ட். கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த அந்த பிளாக் ஷாட்ல வந்துட்டு பெயிண்டிங் கண்ணு மூவ் ஆகும். ஆமா, ஃபேமஸான சீன் பர்ஃபெக்ட் ப்ளூல வரும். பர்ஃபெக்ட் ப்ளூ பப்ரிகா ஞாபகம் இல்ல. இது பர்ஃபெக்ட் ப்ளூ தான் நீ சொல்றது கரெக்ட். பர்ஃபெக்ட் ப்ளூ தான் வரும்னு நினைக்கிறேன். இது டவுட் வந்துருச்சு எனக்கு. சரி, ஏதோ ஒரு ரெண்டுல ஒண்ணுல இடத்துல வரும். ஆனா சத்தோஷி கான் வாங்குனாங்க அத. ஆமா, அந்த ஷாட் அத ரைட் வாங்கி பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனது. பர்ஃபெக்ட் ப்ளூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் வந்துட்டு அது ஒரு சைக்கிக்கான ஒரு இல்ல. அது பர்ஃபெக்ட் ப்ளூ வந்துட்டு பர்ஃபெக்ட் ப்ளூ பத்தி சொல்லணும்னா வந்துட்டு சந்தோஷ் சாரி டு இன்டரப்ட். பர்ஃபெக்ட் ப்ளூ வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சோஷியல் கமெண்ட்ரி. ஒரு செலிபிரிட்டிஸை வந்துட்டு நம்ம சொசைட்டி எப்படி அணுகுது, செலிபிரிட்டிஸோடைய பர்செப்ஷன்ஸ் எப்படி சொசைட்டியை நோக்கி இருக்குன்றது அந்த அது ஒரு கோரான அது ஒரு ஸ்டடி மெட்டீரியல். நீங்கள் இப்போ கூகுளில் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்குலாம் தெரியும். பர்ஃபெக்ட் ப்ளூ வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். இது நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான பேரல் ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வியர்டாக கூட தெரியலாம். என்ன பார்த்தோன்னா வந்துட்டு பர்ஃபெக்ட் ப்ளூ சொன்ன விஷயத்தை தான் வந்துட்டு 5 சீசனாக வந்து போஜாக் ஹார்ஸ்மேன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுச்சு. என்ன கொஞ்சம் ரியாலிட்டியோட ஒத்துவே ப்ரெசென்ட் பண்ணுச்சு. பர்ஃபெக்ட் ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டசைஸ். எங்களா பர்ஃபெக்ட் ப்ளூ வந்து ஒரு ஃபேமஸான ஷார்ட். த ஷார்ட் வித் சில்ஸ் மீ ஆல்வேஸ். என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ ஸ்பாயிலர்ஸ். தான் வந்து ஒரு டெலியூஷனில் மாற்றிட்டு இருக்கோம். அப்படி டெலியூஷனல் ஸ்டேட்டில் இருக்கும் தெரிஞ்ச உடனே தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குற அவள் அந்த குதிச்சு அது போகும். ஒரு பில்டிங்காக பறந்து இவள் துரத்திக்கிட்டே போவா பின்னாடி. அது ரொம்ப சில்லிங்கான ஷாட். நான் சொல்லும்போது சில்லிங்காக இருக்கும். அது நீ டக்குன்னு பார்க்கறச்சே அது ஒரு பேய் மாதிரி பிசாஸ் மாதிரி தெரியும். என்னென்னா வந்துட்டு அவள் ரியாலிட்டியை விட்டுட்டு அவள் ஃபேண்டசியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்கிறத வந்து இன்டெரக்டாக அவர் வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இது எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்லேருந்து பேசியிருந்தாங்க. அனிமி இம்பேக்ட் நான் வந்து ஷேர் பண்ணும்போதே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்துட்டு அனிமி கிரியேட்டர்ஸ் வந்து இம்பெக்கபிளாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீ என்ன சொல்கிற, நீ வந்துட்டு இப்போ இன்செப்ஷன் வந்துட்டு திருட்டு கதைன்னு ஒத்துக்கிறியா இல்லையா சொல்லு எனக்கு நீ முதல்ல. சரி, நம்ம ஆடியன்ஸ்கிட்டே விட்டுறலாம். நீங்கள் 2 படமும் பாருங்க. நீங்கள் பெப்பரிக்காவே பாருங்க உட்காந்து. ஆமா, அதுதான் ஹீரோ வர்ஷிப். நம்ம ஊர்ல ஹீரோ வர்ஷிப் அதிகமாக. இதனாலதான் ஒரு ஏசியன் கல்ச்சரும் சரி, இந்திய சைட்ல இருக்கிற கல்ச்சரும் சரி ரொம்பவே ஒத்து போகக்கூடிய ஒரு ஈஸ்டர்ன் கல்ச்சர். நமக்கு வந்துட்டு மிட்டா இருக்கும். இது இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சரும் அந்த பேசுற நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவங்கெல்லாம் என்னோட ஹீரோ
பால் ஊற்ற மாட்டாங்களா, இது பண்ண மாட்டாங்களா, அது பண்ண மாட்டாங்களா யோசிச்சுட்டு இருப்போம். ம். அங்க வந்துட்டு கேபாப் ஆர்டிஸ்ட்லாம் அதுதான் ஐயோ நடக்கும். அது ரொம்ப டார்ச்சர் அங்கெல்லாம். கேபாப் ஆர்டிஸ்ட்லாம் அதுதான் நடக்கும். ஸோ கரெக்ட். இதனால தான் அந்த 2 சைடு கல்ச்சர் நம்ம 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 ஏன் அதிகபட்சமா கொரியன் சைட்ல இருந்து படத்தை திருடுறோம், தமிழ் படம் திருடுறோம். அதுக்கு காரணம் முக்கியம் அதுதான். நீங்க ஒரு யுஎஸ்ஓ ஸ்பானிஷ் சைடு இருக்கிற படமோ இல்ல யூரோப்பியன் சைடு இருக்கிற படத்தை நம்மள ரீமேக் பண்ண முடியாது. ஒரு கதையை கொரியன் படத்தை ஈஸியா ரீமேக் பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம கல்ச்சர் கூட அதிகபட்சமா ஒத்து போகும். அதாவது ஆடியன்ஸோட பல்ஸுக்கு எடுத்துட்டு ஒரே மாதிரி இருக்குங்கிற ஆமா. ரெண்டு சைடு ஆஃப் பீப்புளுக்கும் அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா அது கண்டிப்பா அது இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ரைட் விங்கா இயங்கக்கூடிய ஒரு சோசியல் சிஸ்டம் கொண்டு உள்ளது. இல்ல அது நீ சொன்னப்ப தான் ஞாபகம் வருது. லிட்டரலா காமிச்சிருப்பான் அந்த சீன் ஒன்று. அவனோட அந்த என்ன சொல்ற அப்சசிவ் ஃபேன் ஒருத்தன் வந்துட்டு அவளை கையில வச்சிருப்பான் தெரியுமா, பர்ஃபெக்ட் ப்ளூல. அந்த ஒரு சூப்பர் ஷாட் அது. அது சான்ஸே இல்லை. அது செமையா அந்த ஷாட் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த கை கேப்ல பார்ப்பான் தெரியுமா அவன் டான்ஸ் ஆடுறத. ஸோ அதெல்லாம் ஒரு கிளாசிக்கான ஷாட் சத்தியமா. ஸோ அது கையில் அப்படியே தாங்குற மாதிரி ஃபிகரேட்டிவ்லி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரெண்ட் ஒரு பக்கம் அனிமீஸ் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்னதான் வந்து நம்ம அனிமியை கொண்டாடி தள்ளிட்டு இருந்தாலும் அனிமி நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு நம்ம எமோஷ்னல் ட்ராமாக்கு வந்து கொண்டு போகுதுன்னு ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்குது. அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சில பேர்கிட்ட பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட பண்ணதில்லை. ஸோ நான் சில பேர்லாம் கேட்டிருக்கேன். லிட்டரில் வந்துட்டு அனிமியை சர்ச் பண்ண சில பேர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த அனிமி வந்து என்னன்னா வந்துட்டு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு வந்து மூட் அப்செட் ஆயிருங்க. அது நான் அந்த ஃபீல் எனக்கு பிடிக்கும். நான் வேணா உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அனிமினா என்ன ஒரு பொம்மை தானே, இதுக்கே அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன். ஆனால் யாரும் அது வந்து ஃபீல் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இந்த எசன்ஸ் வந்துட்டு நீ ஃபீல் பண்ணியிருக்கியா அப்போ? அது இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப வரேன். அந்த கார்டன் ஆஃப் பர்ட்ஸ் படம் பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் ஸ்டேட்டஸ் போட்டு எப்போ போய் உட்காந்துக்குவேன். நான் சஜஸ்ட் பண்ண பாதி பேர் அந்த படம் பிடிக்கல, முக்கால்வாசி பேர் பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஏன்னா வந்துட்டு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்புறமா. ஸோ அந்த பர்டிகுலர் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஐ ரியலி அந்த மெனாக்கலி ஃபீலிங் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சேடாக இருக்கிறது, அந்த ஒரு சேட்னஸ் எப்பவும் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது நான் எதிர்பார்ப்பேன். பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும். சேட்னஸ் இதில் போய் ஒரு நாள் உட்காந்தோன்னா அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படம் எனக்கு வந்து கார்டன் ஆஃப் பர்ட்ஸ் இன்னி வரைக்கும். ஸோ ஒன்றை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணது என்ன படம்? அது மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எனக்கும் உனக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் சமீபத்தில் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த படம் பார்த்தா எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறாங்க. ஏன் அது எதனால அப்படி நினைக்கிறேன் நீ? இது நெக்ஸ்ட் வே ஆஃப் ஜெனரேஷன் தான். முன்னாடி செட் ஆஃப் ஜெனரேஷனு இந்த மார்வல், டிசி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் கல்ச்சர்ல மாட்டிருந்தா, இது நெக்ஸ்ட் வே ஆஃப் இன்டர்நெட் கல்ச்சர் நான் பாக்குறேன். இந்த அடுத்து வர இந்த ஜென்ஸியும் சரி, ஜென் ஆல்பா, அது அவங்க இந்த அந்த அனிமி ஒரு ஈடுபாட்டை இருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு கல்ச்சர் அங்க அவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயத்துல இந்த கல்ச்சரு ஒரு ஜென்ரல் நியூட்ரலான ஒரு கல்ச்சரா நான் பாக்குறேன். ஒரு 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 கல்ச்சரை மட்டும் தூக்கி பிடிக்காம இந்த கல்ச்சரா அங்க டிராப்பையும் அவங்க ரசிக்க சொல்லுவாங்க, புத்தினாரியும் ரசிக்க சொல்லுவாங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும் சரி, ஒரு பையனா இருக்கட்டும் சரி, அப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவ்வளவு அழகா காமிப்பாங்க அனிமையில. அதெல்லாம் எங்கேயுமே காமிச்சு பார்த்து கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா அவ்வளவு அழகா காமிப்பாங்க. நருட்டோலயே ஒரு ஓப்பனிங் ஒரு முதல்ல எபிசோட் ரொம்ப அழகா ஒரு பொண்ணு காமிப்பாங்க. அப்புறம் போகும்போது நான் ஒரு பையனுக்கு போவேன். ஆமா கரெக்ட். அது ஒரு மேலே டக்குன்னு அந்த ஆர்டிஸ்டிக் டச்சும்பாங்கல்ல. ஸோ அனிமியில் வந்துட்டு சம் ஆஃப் த அனிமி நருட்டோலே வந்து நீ சில பையன் எது பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஸ்கெச்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஜென்ரல் நியூட்ரலான ஒரு 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 வேவை அடுத்து ஒரு கல்ச்சர் கொண்டு போகுதுங்கிறது ஒரு அனிமி பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாதனை. சரி, இது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி கனெக்ட் பண்ற? உனக்கு ஏன் வந்துட்டு நீ எந்த படம் பார்த்தா நீ வந்து ரொம்ப ஃபீல் ஆவ? எனக்கு கண்டிப்பா கிரேவியா டோக்கியோ காட்ஃபாதர்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அது ஏன் உனக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் பண்ண முடியுது உன்னால? பர்சனல் ரீசன்ஸ் தேவையில்லை எனக்கு. அந்த இடத்துல எனக்கு வந்து இந்த படம் என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. அது என்னோடைய பேசுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கவிதையான வார்த்தை சொல்லணும். அதான் அது எந்த மாதிரியான இடத்துல வந்து நீ ஃபீல் பண்ற? ஏன் அந்த படம் உனக்கு கனெக்ட் பண்ணுது? டோக்கியோ காட்ஃபாதர் பேசக்கூடிய ஒரு விஷயங்கிறது உலகத்துல எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒதுக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுல இருந்து ஓடி வந்து ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு ஆள் இருப்பான், ஒரு நாள் பண்ணி பார்த்தது. ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு ஒரு ஹோம்லெஸ் மேன் இருப்பான். 3 பேரும் ஒண்ணுக்கா வீட்டுல இருந்து ஒரு சமூகத்தால ஒதுக்கப்பட்டு ஒரு 3 பேரும் சேர்றாங்க. அப்போ வந்துட்டு என்ன நடக்குது? அவங்க கையில ஒரு குழந்தை ஒண்ணு கிடைக்குது. சமூகத்தால ஒதுக்கப்படுற ஒரு 3 பேருக்கு கையில ஒரு குழந்தை கிடைக்குது.
ஸோ இது ஒரு பயங்கரமான படம். சதோஷி காந்த் படம் இது. ஸோ ஒரு 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 ஜப்பானும் சரி, ஒரு இந்தியாவிலும் சரி, ஆல்ரெடி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கல்ச்சர் ஒத்து போகக்கூடிய ஒரு கல்ச்சரு இங்கேயுமே அதிகபட்சமான ஒரு நீங்க யூரோப்ல போலாம், ஒரு யூஎஸ் போலாம், நம்ம ஹோம்லெஸ் மேன் அப்படிங்கிறவங்க ஹோம்லெஸ் மேன் மாதிரி இருக்க மாட்டாங்க ஊர்ல. இங்க பார்க்க முடியும், சென்னையிலேயே உங்களால பார்க்க முடியும். நீங்க வந்துட்டு கேஷ் பரியராவும் சரி, காஸ்ட் பரியராவும் சரி, சமூகத்தால ஒதுக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சென்ட்ராலுமே சரி. அப்படின்ற பட்சத்துல உங்களோட நம்ம கல்ச்சர் கூட அதிகபட்சமா ரொம்பவே எமோஷனல் ஒத்துக்க முடியும். இந்த படத்தை நீங்க தமிழ்ல எடுத்தாலுமே இதோட இம்பாக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரி படம் ஒன்று வந்து நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், ஞாபகம் வரல. கொரியன்லேயே ஒரு படம் வந்துருந்துச்சு. ஒரு குழந்தைய வந்து மாட்டிக்கும், ஒரு பொன் குழந்தை மாட்டிக்கும், அது பேசவே பேசாது. அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, பேசிப்பாங்க. அது என்ன படம் தெரியல எனக்கு. ஐ வாஸ் pretty much sure. இல்லடா கண்ணா, இது வேற ஏதோ படம்டா. படம் அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி கம்ப்ளீட்டடாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் அடடே மறந்து போச்சுடா. அந்த போஸ்டர் கூட வந்துட்டு அப்படியே வானத்தை பார்ப்பாங்களே ஒரு வீட்டுக்குள்ள இருந்து. ஃபேமஸான போஸ்டர், அது ஹிட்டான படம் தான் அது. மழை எல்லாருமே வந்து ஹோம்லெஸ் தான், வேற வேற ஃபேமிலி. கடைசியில் வந்து அம்மா அப்பா. எக்ஸாக்ட்லி, ஷாப்லிஃப்டர்ஸ். நீ சொன்ன பிளாட்ல ஒரு 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 சீக்வல் வரும்ல, அந்த பொன் குழந்தை வந்து அந்த குழந்தைய வந்து இவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க சொசைட்டி விட்டு. ஷாப்லிஃப்டர்ஸ் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த பிளாட்ல இருந்து ரொம்ப நாள் நல்லா ஞாபகம் வந்துச்சு. இது ஜாப்பனீஸோட ஷாப்லிஃப்டர். ஆமாடா, ஷாப்லிஃப்டர் ஜாப்பனீஸ் மூவி தான். கரெக்ட். ஆமா கரெக்ட், ஞாபகம் வந்துச்சு. ஆமா கன்ஃபியூஸ் பண்றேன். ஆமா ஆன்டி கேபிட்டலிஸ்ட். இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் திரும்பி பாத்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டதா இருக்கும். இதை கொண்டு போய் தமிழ்ல எடுத்தாலும் தமிழ்ல ஓடும், இந்தியால ஓடும். இது இதை கொண்டு போயிட்டு அதுதான் சொல்றேன், அதுதான் இந்த கல்ச்சர் அடாப்டேஷன்ங்கிறது. இப்ப நம்ம சைட்ல நம்ம ஊர்ல ஒரு படத்தை எடுத்து கொடுத்து அங்க போட்டாலுமே அது அடுத்து ஓடும். ஆனா இதே படத்தை கொண்டு போயிட்டு யூரோப்ல வைங்க, எதுவுமே தெரியாது. அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கல்ச்சர். ஆமா கரெக்ட். சரியான ஒரு டிப்ரெஷன். ஆமா, அவங்க வந்து வாழ்க்கையே வந்துட்டு அவங்க என்னமோ அவங்க ஒரு வித்தியாசமா அவங்க வந்து ஃபேண்டசியில வாழ்வாங்க உண்மையா சொல்லணும்னா. ஆனா மற்ற இப்போ அனிமி பார்க்குற அனிமி இப்போ ஃபாலோவர்ஸ், கோயி ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஃபேண்டசி மைண்ட். உண்மையில அவங்க தான் ஃபேண்டசியில வாழ்வாங்க. அது வந்து அவங்க பயங்கரமா போங்க அடிப்பானுங்க. அது எனக்கே அதை விட நாங்க ரெண்டு பேரும் ஆஃப் டாபிக் தான் பேசுறோம், பரவாயில்ல, தப்பு கிடையாது. அவங்க ஒரு அநியாயம் இல்ல, அதுல அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட நம்ம அந்த நான் ஒரே ஒரு பெட் வைக்கிறேன்டா, இந்த அமெரிக்கன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வச்சு பண்றதுன்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அந்த வெண்ணையும் கிடையவே கிடையாது, பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துலேயுமே வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு, அதனால எவ்வளோ அர்த்தப்போல இவங்க என்னமோ தான் புனிதத்தை ஏற்படுத்துற மாதிரி உலகத்துக்கு கொண்டாந்து எல்லா இடத்துலையும் குண்டு வச்சு கொலை பண்ணிட்டு அந்த பாம்பு வச்ச அவங்க அப்பனை போட்டு தள்ளிடுவாங்க மிலிட்ரிக்காரங்க. கொண்டு விட்டு பொண்ணுகிட்ட வந்து ரோஸ் கலர் பூவை கொடுத்துருவாங்க. அவங்க அப்பனை கொள்ற ஷாட்லாம் காமிக்க மாட்டாங்க, அவங்க குழந்தைகிட்ட வந்து பூ கொடுத்து, பத்தியா எங்களுடைய மிலிட்ரிக்காரங்க வந்து எத்தனை ஒரு தங்க மனசுக்காரங்க அப்படின்னு பைத்தியக்கார பயிலுங்க. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தோன்னா அனிமி. ஸோ இந்த மாதிரி கல்ச்சருக்கு வந்து அனிமி தீனி போட்டிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லு அதான் கனெக்ட் ஆகும். அதாவது உன்னுடைய வாழ்வியோட ஒத்து போகுதுங்கிறது. இது வந்து சொல்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கார்டன் ஆஃப் வச்சு கனெக்ட் ஆச்சு சொன்னீங்கன்னா, இது வந்து இந்த கொஸ்டின் திருப்பி நான் வந்துட்டு வேற மாதிரி கேட்க போறேன். அதே பாயிண்ட்ல எனக்கு வந்து கார்டன் ஆஃப் வச்சு ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா, அதோடைய பிக்சர் நான் ஃபேண்டசைஸ் பண்றேன். உண்மையில அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி இடத்துல உட்காரணும் ஒரு நாள் போய், அது இந்த மேக்கிங் அந்த என்ன சொல்றது அந்த கார்டனில் போய் நான் உட்காரணும். ரெண்டாவது வந்துட்டு முக்கியமான ஒன்று, இதை பற்றி நம்ம பேசி ஆகணும், மியூசிக் லோஃபைங்கிறத வந்து அனிமியிலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன் இன்னி வரைக்குமே. அனிமிக்கு போடப்பட்ட பிரதானமான இசைகளை மோஸ்ட்லி இதை யூஸ் பியானோ அண்ட் வயலின், ஃப்ளூட் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து இந்த லோஃபை பார்க்குறேன். இந்த லோஃபை நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு சிலிர்ப்பை தரத்துக்கு அது அனிமியோட வந்துட்டு பார்க்கும்போது நீயே சொல்ல எவ்வளோ ஒரு அழகான பியானோ கம்போசிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரைட்ஸ் கொடுத்து வாங்கி அதை அழகாக போட்டு அந்த மூவியே ஒரு ப்ரெசன்ட் கொண்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கார்டன் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ ஹவ் யூ பர்சீவ் அனிமி மியூசிக் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் லோஃபை, அது எப்படி நீ பர்சீவ்? ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறீங்க, சந்தோஷ் செந்தில் வந்துட்டு
பயங்கரமாக வந்துட்டு இந்த ட்ரிப்பி லோஃபை அனிமேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு. டெம்பிள் மங்கீஸில் நீங்கள் பார்த்த அந்த காஸ்மிக் இரவுகள் எல்லாமே வந்துட்டு இவருடைய இவரும் இவருடைய நண்பரும் சேர்ந்து செய்த கைவண்ணங்கள் தான். ஸோ விஜய் வரதராஜுக்கு வந்து நான் சொல்கிறேன், அவர் வந்து சும்மா வந்து தன்னோட ஃபோட்டோ மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாரு. பசங்க தான் வேலை செய்கிறானுங்க. ஸோ அதனால வந்துட்டு கிரெடிட் ஜோக்ஸ் அபார்ட் விஜய் வரதராஜ் சச் அ பிளஸ் டு வாட்ச். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணவர் தான். ஸோ நீ சொல்லு மச்சி, அது எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மியூசிக், அந்த மியூசிக் டிரான்சிஷன் அது உனக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீ கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்னா சொல்லணும்னா கல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துன்னா பார்க்கணும். இப்போ நான் தென்மாநிலத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேபாப் பத்தி என்ன நினைக்கிறீங்க போது கேபாப் டான்ஸ் ஸ்டாப் அப்படிம்பாரு. ஸோ அங்க கேபாப் யார் சொல்லுவார்? தென்மா. ஓகே தென்மா சொல்லு. ஆக்சுவலா அது தென்மா அப்படிங்கிற பேர் கூட தமிழ் பேர் டக்குன்னு எனக்கு வந்து ஒரு அனிமியோட இன்ஸ்பிரேஷன். ஆமா கரெக்ட். வந்துட்டு அவரு சொல்லுவார் கேபாப் டான்ஸ் ஸ்டாப் அப்படிம்பாரு. ஆனா நீ கேபாப் சொல்றது ஜேபாப்பும் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஏசியா ஏபாப்னு சொல்லிடலாமா? கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் ஆயிடும். பரவாயில்ல சரி கேபாப்பே வச்சுப்போம் நம்ம. ஏன்னா கேபாப் தான் மதர் ஆஃப். அதுவும் இல்லாம அவங்களோட கல்ச்சர்ல அதிகமா வந்துட்டு ராக்கும் சரி ஒன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும், இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும். இது ரெண்டு வேற எக்ஸ்ட்ரீம்ல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ராக் அதிகமா அவங்க வந்துட்டு தூக்கி பிடிச்சி எடுத்துவாங்க. ராக் அப்படின்னா பிளசன்ட் ராக்கா இருக்கும், டெத் மெட்டல் ராக்கா இருக்கும். டெத் மெட்டல் ராக்கும் இருக்கும். அதே சமயத்துல நீங்க எந்த ஒரு அனிமி இன்ட்ரோவா எடுத்தாலும் சரி கண்டிப்பா ராக் மியூசிக் இருக்கும். கண்டிப்பா ராக் தான் போவாங்க அவங்க. அதே மாதிரி ராக்க வந்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க அனிமி. பியானோ மேல அவங்க பயங்கரமான ஒரு ஈடுபாடு. பியானோ அண்ட் வயலின் இது ரெண்டுமே அவங்க பயங்கரமான ஈடுபாடு காமிச்சிருக்காங்க அவங்க. இல்ல அது பியானோ தான் வாஸ் ஏபிள் டு கனெக்ட். இல்ல நம்மளுக்கு நெஞ்ச தொடுதுடா அப்படின்னு சொல்றது எல்லாமே பியானோ வர சவுண்ட்ஸா தான் இருக்கு. அதுவும் அவங்களோட அந்த எனக்கு சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு சந்தோஷ். ஏன்னா அந்த அனிமேஷன் வந்து நம்ம தான் கொண்டாடுறோம்னாலும் எல்லாரும் அனிமே வந்து நொக்கன்னு சொன்னாலும் எனக்கு பர்சனலாக சொல்லும்போது பாரு அந்த ஒரு விஷுவலைசேஷன் உனக்கு ஒரு நீ சொல்கிறல்ல ஃபேண்டசி ஹைப்பர் ஃபேண்டசிக்கு நேற்று தான் அந்த ஆர்ட்டை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக எபிசோட் 2 போகிறது நல்லது தான். எக்ஸ்டென்ஷன் நல்லா இருக்குது. ஹைப்பர் ஃபேண்டசின்னு ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருந்தேன், ஆர்ட் ஃபார்ம் எப்படி மாறுனுச்சுன்னு சொல்லிட்டு நேற்று. அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா சிம்பிளாக ஓவர்லே சொன்னேன், ஹைப்பர் ஃபேண்டசி நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து கிக்கி டெலிவரி சர்வீஸ் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஹைப்பர் ஃபேண்டசி உச்சக்கட்ட ஹைப்பர் ஃபேண்டசி. ஆனால் அது ரியாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாட்டியும் அந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லைட் மூடு கொடுக்குது பார்த்தியா. நான் அதை என்வி பண்ணுறேன். எனக்கு தெரியாது உண்மை இல்லைன்னு தெரியும். அதை எப்படி அவங்க பண்ணுறாங்க? நம்ம ஊரில் அந்த மாதிரி படம் எடுத்துறாங்க, என்னடா போன் கடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அது நீ ஒருவேளை எனக்கு என் கெஸ்ஸு தப்பாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணி போயிடும். என் கெஸ் என்னன்னா நம்ம அதை வந்து கார்ட்டூன் வடிவத்தில் கார்ட்டூன் சொல்ல முடியாது, அனிமேஷன் வடிவத்தில் பார்க்கறதுனால நமக்கு வந்து அது வந்து ஒத்து போகுதா? இப்போ கிக்கி டெலிவரி சர்வீஸே எடுத்துக்கோயேன். இப்போ நீயும் நானும் சேர்ந்து உட்காந்து விஜய் வரதராஜர் அடுத்த ப்ராஜெக்ட் அதான் சொல்லி உட்காரணும்னு வச்சுக்க, தமிழில் படம் போனால் எவன் பார்ப்பான் சொல்லு? என்னடா கதை விட்டுனுக்குறீங்க விளையாடுறீங்களாடா அப்படின்ற மாட்டாங்க. ஸோ நீங்க சொன்ன அந்த ஃபேக்டரி வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபேக்டர். அந்த அனிமேஷன்ங்கிறதுனால உட்காந்து பாக்குறாங்க அப்படிங்கிற ஃபேக்டர் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டான ஒரு ஃபேக்டரா தான் தெரியுது. ஏன்னா நம்ம என்னதான் தமிழ் திருப்பி ஒரு புதுசா எடுத்தாலும் இங்க ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எதிர்பார்த்து எடுக்கிற மாதிரி ஆளு இருந்தாலும் அதிகபட்சமான ப்ரொடக்ஷன் வேல்யூ புலி படத்துல வர மாதிரியோ இல்ல வந்துட்டு 2ஆம் உலகம் 1001 அவ்வளவு ப்ரொடக்ஷன் வேல்யூ அவங்க அதிகபட்சமா சூரரை போட்டு அதையும் சேர்த்துக்க லைட் விட்டாங்க. அதான் சொல்லணும் கரெக்டா சொல்ற நீ நல்லா கனெக்ட் பண்ற. அது ஹைப்பர் ஃபேண்டசி தான் அல்டிமேட் ஹைப்பர் ஃபேண்டசி. ஒரு ரியல் ஸ்டோரி ஹைப்பர் ஃபேண்டசியை மாத்தினா பத்தியா கலக்கிட்டாங்க அவங்க. ஸோ கம்மிங் பேக் டு தட் இது நீ சொல்றல அந்த அனிமி ஃபீல் தான் வந்துட்டு வந்து என்கேஜிங் ஃபேக்டரா இருக்கு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இன்னும் அது ஐ மேபி ஒரு ரேஷனலிஸ்டாகவும் ஒரு ஏத்திஸ்டாகவும் இருந்து சில வேர்ட்ஸ் சொல்லும்போது என்னடா எனக்கு சொல்லலாம்னு யோசிப்பாங்க. அது மேஜிக்ன்ற டேர்ம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வரும். நான் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் myself டு எனி ஆஃப் த அனிமேஷன் which I am watching. ஸோ நீ வந்துட்டு அனிமி ஹேட்டர்ஸ் சொல்கிறாங்க. அனிமி ஹேட்டர்ஸ் கூட கிடையாது, இங்கே வந்து அனிமியை பற்றி தெரியாத ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ அனிமி தெரியாத ஆட்களுக்கு வந்துட்டு இந்த அனிமி உலகத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நீ ஒரு கேட் பாஸ் கொடுக்குறது. ஒன்று அந்த கவாயி கல்ச்சருக்கும் ஓகேவா ஒட்டுக்கோ கல்ச்சர்ஸ்க்கும் நீங்கள் வந்து வரலாம், ஒரு கேட் பாஸ் இருக்குது அப்படின்னா
ஒரு 3-4 பாயிண்ட். இதெல்லாம் அனிமிலேருந்து எனக்கு இருக்குன்னு என்ன சொல்லுவேன் நீ? இல்ல திரும்பி ஒரே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அனிமி படம் பார்க்க வர்றாங்க பத்தியா? அனிமி படம் பார்க்காதவங்க வந்து அனிமி படம் நீங்கள் பாருங்க அப்படின்றதுக்காக சந்தோஷ் வந்து சஜஷன்ஸ் என்னென்ன சொல்லுவீங்க? இதனால அனிமி படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட். இது ஒரு நல்ல கருத்து. இது ஒரு நல்ல கருத்து. ஆனால் இந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்லிட்டோம். என்ன பிரச்சனைனா அனிமி படத்தை வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இப்போ நேரம் பேசியிருக்கோம்ல. ஆனால் அதை கன்சீவ் பண்ணிக்கிட்டு பார்க்க தயாராக இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு இது ஏன் நான் உட்காந்து பார்க்கணும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு பதிலாக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஒரு 3 பாயிண்ட் சந்தோஷ் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு. என்ன அப்படின்னா இது எனக்கு ஓப்பனா நான் அனுப்பி பாக்குறேன் அப்படிங்கிறதுனா அது எப்போ நான் பார்த்தாலும் என்னை திரும்பி நான் எங்க தான் ஃபீல் பண்ண வைப்போம். இன்னும் 10 வயசுல 12 வயசுல எனக்கு அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீல எப்போ நான் நருட்டோ முன்னாடி உட்காந்தாலும் எனக்கு அதுதான் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியும். அது ஒரு ஃபேக்கான ஒரு மேஜிக்கல் ரியலிசம் தான். பட் இருந்தாலும் அது எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நான் உட்காந்து பார்க்க போறேன். அவ்வளவுதான். அது அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு நாஸ்டால்ஜியா இருந்தாலுமே அனிமே கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா உங்க ஈகோ தூக்கி போட்டு உட்காந்து பாருங்க. யாரும் உங்களை பொம்மை படம் பார்க்கறதுல சொல்ல போறது இல்ல. நீங்க அந்த அவ்வளவு டிப்ரெஷனா பார்த்து நான் வாழ்க்கையை புரிஞ்சு கொடுக்க போறதுக்கு பதிலா ஒரு என்ஜாய் பண்ற ஒரு கல்ச்சராவே நான் பார்த்துட்டு ஜாலியா வாழ்க்கை போறேன்னு தான் சொல்றேன். பெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் என் ஆஸ்பெக்ட்ல வந்து அனிமி வந்துட்டு ஒய் ஷுட் பி வாட்ச்னு வந்துட்டு அனிமி ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஒன்று பீட் பண்ணுறதுக்கு இன்னி வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரியும் ட்ரை பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு கதை நான் கேட்கணுங்க. அந்த கதையை வந்து நான் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அனிமி படம் தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. மற்றபடி நீ எது வேணால் சொல்லு. நீ கொரியன் படம் பாரு, ஜாப்பனீஸ் பேராசைட்லாம் எனக்கு பேராசைட் கொண்டாடும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் ஃபஸ்ட்டு ஏஷியன் ஃபிலிம் வந்துட்டு கொண்டாடுறாங்க வெஸ்ட்லேருந்து. நம்ம ஊர்லேயே பெருசாக அப்படியே டிபிலாம் வச்சுட்டு அணைஞ்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு ஈக்குவலாக அதோட ஃபார் பெட்டராக வந்துட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். என்ன ஃபயர்ஃப்ளைஸே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். மெமரிஸ் ஆஃப் மர்டர்ஸே அதுதானே. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னாமே இது எல்லாமே வந்து அனிமே அதோட ஒரு நல்ல ஒரு கதைகளும் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆன் இட். ஃபஸ்ட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் ஃபேண்டஸியாக தான் தெரியும். என்னங்க அது ஒரு மாதிரி ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது போக இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அப்சர்வ். ஸோ அதுக்கு இந்த ஜிப்லி ஸ்டுடியோ மாங்காலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரக்டர் டெவலப்மென்ட்ங்கற ஃபேக்டர் எல்லாம் மார்வல் டிசி அளவுக்கு கொண்டு வர முடியாது. ஒருத்தனுக்கு இவ்வளவு ஆனா நீ டிசின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல மிஸ்டர் சந்தோஷ். சும்மா சொல்லு டிசியே சொல்லு. இல்ல ஆனா கமிங் பேக் அவ்வளவு மாசம்னா ஒவ்வொரு எபிசோடும் புதுசா காமிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனிமே பார்த்துட்டோம். ஓகே, ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சிட்டோம். ஜோக்கர் அப்படிங்கிறவங்க காலங்காலமா அப்படியே தான் இருக்க போறான். நான் புதுசா ஒரு கதை எடுக்கிறேன், அதுல ஜோக்கரோட மாசம் ஒரு கேரக்டர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது அனிமேல் கொண்டு வர முடியும். ஏன் கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். ஆடிங் டு திஸ் பாயிண்ட், மாங்காவுடைய டேக் ஆன் சூப்பர் ஹீரோன்றதுக்கு வந்து ஒரு படம் இருக்கு, ஒரு சீரீஸ் இருக்கு, ஒன் பஞ்ச் மேன் இருக்கு. அதை நீங்க பாருங்க. ஏன் வந்துட்டு அந்த படம், அதாவது ஒரு இன்வின்சிபிள் சூப்பர் ஹீரோ டிப்ரெஷன்ல வாழ்றான். அதை எப்படி உன்னால வந்து யோசிக்க முடியும் சொல்லு? நீ சூப்பர் ஹீரோ எப்பவும் க்ளோரிஃபை பண்ணி தான் வச்சிருக்கு. பெஸ்ட்டு டிசி ஆகட்டும், மார்வல் ஆகட்டும், இருக்கிற எல்லாமே ஆகட்டும், சூப்பர் ஹீரோஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து க்ளோரிஃபைடு புனிதர்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அவனு மனுஷன் தான்டா, அவனுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தா என்னடா எல்லாம் ஒரு குத்துற சாவறாங்கன்னு அவன் காண்டில் இருக்கான். அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸ் வேர் டிட் அ மேஜிக் ஆக்சுவலி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒன் பஞ்ச் மேன் பேசவே நம்ம டிப்ரெஷனாக இருக்கும். அவன் பேசும்போது டிப்ரெஸாக இருக்கும். நானே மோமோ அப்படிப்பா, எது கேட்டால் ஒரு மாதிரி சோங்கலாகவே பேசிட்டு கிடப்பான். அவ்வளோ டிப்ரெஸ்டான ஒரு பர்சன். அதில் எவ்வளோ வெரைட்டி ஆகும். நீ சொல்ல அந்த வில்லனுக்கான கிராஃபு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு வி ஆல் நோ இஸ் கோனா வின்னும். ஒரு குத்துல சாவடிக்க போறான்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஆனால் அது எபிசோடு ஃபுல்லாக அந்த எப்போ குத்த போகிறான்னு நம்மளை எங்கே வைக்கிறான் பார்த்தீங்களா? அதுதானே ஸ்டோரி டெல்லிங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அதுலன்னு இருக்கு. எப்போ அந்த பஞ்சு விழ போது நமக்கு தெரியல. ஸோ அது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஆகட்டும். ரீசெண்ட்லி என்ன வந்து ஃபேண்டசி நீ பார்த்துட்டு நினைக்கிறேன், டீமன் ஸ்லேயர் வந்துட்டு ஒரு உண்மையாலுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அது பயங்கரமா எனக்கு விஜய் வரதராஜும் டீமன் ஸ்லேயர் வந்துட்டு புகழ்த்தெல்லாம் அப்படி. அப்புறம் தான் நான் சண்டை போட்டு மெசேஜாக அனுப்பிச்சிட்டு இருந்தேன்,
வயலட் எவர் கார்டனை பற்றி பேசுங்க அப்புறம் பேசிட்டாரு ஒரு டெப்ரெஷன் டைம்ல. அதுவும் சூப்பராக இருக்கும். வயலட் எவர் கார்டன் நான் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன். வயலட் எவர் கார்டன் போட்டு பேசுங்க நம்ம பார்த்துருந்தேன். வயலட் எவர் கார்டனும் ஒரு நல்ல ஒரு சீரிஸ். இந்த ரெண்டுமே வந்துட்டு நீ சொல்கிறாப்புல இந்த வில்லன்ஸ்னு சொல்கிறவங்கள வந்துட்டு எப்படி வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறாங்கிறதையும் ஒரு காமிச்சிருக்கு. அது நான் ஒத்துக்கிட்டு தான் அவன் மாங்காவை இது வரைக்கும் டிசியும் பீட் பண்ணல, மார்வலும் பீட் பண்ணல, பண்ணவும் முடியாது. ஸோ அதில் எந்த மாற்றுக்கு இந்த மாதிரி கதைகள் தான் காரணம். ஸோ சஜஸ்ட் பண்ணேன் ஒரு 2-3 படம் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா எப்படி சொல்றது, அனிமீன் ஒரு ஃபேக்டர் வந்துச்சுன்னா இந்த படத்தை இந்த சீரிஸை மட்டும் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் என்னன்னா டெத் நோட். ஐயா சொல்ல மாத்திட்டேன்டா, சூப்பரா தேங்க்ஸ்டா. இதோட பேசி டெத் நோட் பத்தி கொஞ்சம் பேசி 2-3 பாயிண்ட். டெத் நோட் சோ ஒருத்தருக்கு இவ்வளவு மாசம் ஒரு வில்லனுக்கு இவ்வளவு ஓப்பனிங் எடுத்தனே ஒரு வில்லன் தான் காமிக்கிறாங்க. இந்த வில்லன் வச்சுதான் கதையே மூவ் ஆகுது. ஐயோ அது எப்படிங்க சொல்றது, வில்லன் தான் இல்ல அது ஆன்டகனிஸ்ட் தான் ப்ரோட்டகனிஸ்ட். அதுல அவன் தான் அதுல எமோஷன்ஸ் டெலிவர் பண்றதால சரி ஒரு இவ்வளவு டாக்டிக்ஸா ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறதுக்குலாம் வந்துட்டு சூப்பரா காமிச்ச ஒரு சீரிஸ்னா டெத் நோட். வெறிகுண்டு பார்த்தேன். டெத் நோட் வந்துட்டு ஒரு தரமான சீரிஸ்ங்க, பக்கா சீரிஸ். உக்காந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோடு நான் என்ன பண்ணேன், டெத் நோட் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு லிமிடெட் எடிஷன் சீரிஸாக தான் இருக்குது. நான் வந்துட்டு மாங்கா படிக்கிறதுனே ஒரு ஆப் வச்சுருக்கேன், அங்கே போய் நோண்டி பார்க்குறது தான். அதில் இன்னும் நீ காமிக்கல் பர்செப்ஷனில் பார்த்தனா இன்னும் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சினாரியோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் திங். ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து அவனுக்கு தெரியும், அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் வந்துட்டு தெரியாது, அதை வந்து ஸ்பாயிலராக போயிடும்னு சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க யார் என்னன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனோட பேர் எழுதுறதுக்கு மாதிரி அந்த எமோஷனை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் சொல்கிறேன், அந்த அனிமியில் டிராயிங்கில் அவ்வளோவா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டெத் நோட்டு ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இன்னொரு ஒரு 2-3 படம் சொல்லேன் பார்க்கறதுக்கு. டெத் நோட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தோஷி கானோட படங்கள் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சத்தோஷி கானோடது இது டோக்கியோ காட்ஃபாதர்ஸ் பார்க்கலாம், மில்லினியம் ஆக்ட்ரஸ், பர்ஃபெக்ட் ப்ளூ, பப்ரிகா, அப்படியே நம்ம இவரு கிரேவியோட ஆஃப் தி ஃபயர் பிளேஸ் அவர் பார்க்கலாம். அப்புறம் நம்ம மகிதா சிங்காயா யுவர் நேம் சூப்பரா இருக்கும். யுவர் நேம் நல்லா இருக்கும். அந்த டைரக்டர் அவங்க படங்கள் பார்க்கலாம். யுவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யுவர் நேம்ல இந்த மாதிரி கதையெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு கேரக்டர் கூடு பாயிற கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸ்பாயிலர் நான் சொல்ல விரும்பல. ஸோ ஒரு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக எடுத்திருப்பானுங்க. யுவர் நேம் ஆகும் உண்மையில அந்த இடங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தேலாம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த ஊர்ல இருந்த அந்த ரிசர்ச் பண்ணி அது இப்போ அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த யுவர் நேம் பத்தி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட பிரான்சைஸ் சொல்லிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது டெத் நோட் கண்டிப்பா பாத்துருங்க. என்னால அது எல்லாம் வெரி குட். இப்போ வரைக்குமே என் ப்ரொஃபைல் போனோம் சைடுல கீரான்னு எழுதி இருக்கும். ஆனா உண்மையாலுமே நான் டெத் நோட் வந்து உன்னை எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்கேன்னா உன்னோட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லயே நான் பாக்குறேன். அது எல்லாமே டார்க்கா தான் இருக்கு, கொஞ்சம் கூட வந்து லைட்டே இல்லை. எல்லாமே ஒரு காத்திக்காவும் ஒரு டார்க். ஏன்னா பிகாஸ் தட் மச் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கு அந்த சீரிஸோட பிரசன்ஸ். ஸோ ஸ்டெயின்ஸ் கேட் பார்க்கலாம், நல்லா இருக்கும், சூப்பரான ஒரு சீரிஸ். இதே மேட்டர் இன்னொரு இப்போ விஜய் நான் பார்த்துட்டு வந்தேன்ல, எது நம்ம வந்து இன்னொரு மேட்டர் சொன்னாங்க. பொருட்டோ இருக்குல்ல, ஆமா, அது வந்துட்டு திரும்பி நருட்டோவோட ஒரிஜினல் மேக்கரை திருப்பி அதை டேக் ஓவர் பண்ணி எழுத போறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கும். அப்போ பார்க்கலாம். ஒர்த்தான அப்டேட்டா இருக்கு, எனக்கு தெரியல. அப்போ பார்க்கலாம் உட்காந்து. நருட்டோ வந்துட்டு கலாய்க்கு வந்து இங்கே தமிழ் சமூகத்துக்கு அருகதை கிடையாதுங்க. யாராவது நருட்டோ பற்றி பேசுங்க, அதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு மேக்கிங். டிராகன் பால் ஜி எல்லாம் வந்துட்டு சாப்பிட்ட ஒரு சீரீஸ். அது டிராகன் பால் ஜி தான் ஒரு சமயத்துல பயோனியரா இருந்துச்சுல்ல. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் டிராமாவோட சைல்ட் டிராமாவோட வளர்ந்துருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கையில தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நான் நருட்டோ எடுத்தேன். இல்ல அதுதான் பிரச்சனை. என்னன்னா வந்துட்டு நருட்டோனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பூனை மூஞ்சி ஓடுது விடுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது பேசுற ஸ்டோரி யாரும் சொல்றது அது வந்துட்டு ஒரு சைல்டு வந்து பிறந்ததுல இருந்து நருட்டோவோட லைஃப் எப்படி இருக்கு ஒரு நட்சல்ல சொல்லணும்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கிராப்பான என்விரான்மெண்ட்ல இருந்து டிப்ரெஷன் லொசுக்கு எல்லாத்தையும் தாண்டி வெளியே வரும். அவனுக்கு வந்துட்டு அவன் பார்க்குற உலகத்தை வந்து அதான் நான் சொல்றேன். அனிமி இஸ் பெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் நாட் சீயிங் த விஷன் ஆஃப் த வேர்ல்டு. நீ வந்துட்டு அந்த கேரக்டர் எப்படி அந்த உலகத்தை பார்க்குற அந்த கேரக்டர் வந்துட்டு தான் கூட இருக்கிற குதிரை பறக்குதுன்னு நினைச்சா அந்த அனிமி படத்துல குதிரை பறக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி பர்சீவ் பண்ணுதோ அப்படிதான் படம் வருது வெளியில.
கரெக்டா? ஸோ அதுதான் அனிமியோட பெஸ்ட்டு. கரெக்டாக பிடிச்சிட்டோம், பரவாயில்ல. அதுதான் அனிமியோடைய பெஸ்ட் அவுட்புட் நான் நினைக்கிறேன். நான் வி ஆர் சீயிங் த மூவி இந்த லீட் கேரக்டர்ஸ் பர்செப்ஷன். டெத் நோட்டே அப்படி தானே, நீ ஆன்டகனிஸ்டோட பர்செப்ஷன் தானே பார்க்குற, அதனால உனக்கு அவன் ஹீரோவாக தெரியுறான். நீ எவன் உனக்கு பிரைமரியாக அளவில் தெரில, ஆன்டகனிஸ்டோட பர்சன் ஓப்பனிங் சீன்லாம் நீ சொல்கிறாப்புல சிலிப்புத்துருச்சு எனக்கு. அந்த காலை ஒரு மாதிரி உட்காந்துருக்கும்ல மேலே, அதெல்லாம் அல்டிமேட்டு. அவனே டிப்ரெஷன்லாண்டா இருப்பான் நினைக்கிறேன். போர் அடிச்சு போட்டுருப்பான். அதெல்லாம் சரியான ட்விஸ்ட் உண்மையாலுமே. நான் எதிர்பார்க்கிறேன் அது போர் அடிக்குது கீழே போடுவோம் தூக்கி போட்டுட்டு சரியான அதெல்லாம் பெரிய. ஆமா ஆமா, தமிழ்ல கூட ஒரு படம் வந்துச்சு, அது கவுண்டமணி லக்கி மேன். ஆமா ஆமா, அந்த கதையே டார்க்கா இருக்கும். ரெண்டும் ஒரே பிளாட் தான். ஆனா ஒரு பிளாட்டை எப்படிலாம் மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் டெத் நோட். நடுவுல வந்துட்டு ஜீசஸ், ஜூடாஸ், அவங்க கேரக்டரைசேஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா டச் பண்ணிருப்பான் கரெக்ட்டா. இது சொல்லிருப்பாரு ஒரு தடவை நடுவுல வந்துட்டு அதுல இன்னுமாப்பா டெத் நோட் முடிஞ்சிருக்குமா, முடிஞ்சிருச்சா என்னன்னா ரூம் பே பண்றதுக்கு அதுக்காக சோத்துக்கு காசு இல்லையா, என்ன பண்றதே தெரியல அவருக்கு. அதுக்காக ஒரு 20 எபிசோட் தனியா கொண்டு வந்தாங்களாம். ஆமா ஆமா, ஆக்சுவலா அது ஆமா உண்மையிலே அவன் சோத்துக்கு வழி இல்லைங்கிறதுக்காண்டி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணான். அது உண்மைதான். அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அது ஆக்சுவலா முடிச்சிடலாம் எபிசோடு அவன் நோட், ஆனா முடிக்காம எடுத்துட்டு போனான். அது ஹிட் ஆயிடுச்சு வேற. அவன் எதுக்கு பண்ணானோ பர்பஸ் வேற, அதாவது அது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு ஒரு ஒரு மெஜஸ்டிக் சீரீஸ் தான். அந்த பர்செப்ஷனே வந்துட்டு இது மாதிரி பண்றது, இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் வந்து அனிமி வேர்ல்டு இல்லை. நம்ம இது வந்து ரொம்ப லெத்தாஜிக்காகவும் இது அசால்ட்டாக அணுகிட்டு இருக்கிறது வந்து ஒரு இதுதான் ஒரு கஷ்டமான கருத்து தான். ஸோ இவர் சொன்ன சந்தோஷ் சொன்ன படங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா என்னென்ன படம் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆமாம், ஓல்டு பை மேங்கா தான். ஓ அது உனக்கு எனக்கு தெரியுச்சு, இவங்களுக்கு தெரியாது. நான் ஃபோன் பேசுகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் பாரு. ஓல்டு பாய் மாங்காதாங்க, கரெக்ட். ஓல்டு பாய் படமும் மாங்காதாங்க. அதுதாங்க அங்கேருந்தாங்க வந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம், இதுவும் மாங்காதாங்க. அது வேற என்ன, தரமான படங்கள் எல்லாமே என்ன மாங்கால இருந்து பண்ணுறது தான். அது இன்னொருத்தர் இருப்பார், அந்த ஒசமோ டெசாக்கி, அவரோட ஒரு படம் ஒன்று நல்லா டிசிக்கி, அவரோட படம் ஒன்று இருக்கும். அது என்ன படம், அது மறந்து போச்சு, நல்லா இருக்கும். அவங்க ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்கடா, மேட் ஹவுஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஒரு அவர் அந்த ஆள் ஒரு சூப்பர் படம் வச்சுருந்தாங்க. நான் சஜஸ்ட் பண்ணணும்னு 2-3 நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், ஞாபகம் இல்லை. சரி வந்ததுன்னா ஞாபகப்படுத்தினா நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. இது பிளாக் ஜாக்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளாக் ஜாக்னு ஒரு படம், அது நல்லா இருக்கும். அது நீ பாரு, உனக்கு நல்லா இருக்கும். பிளாக் ஜாக் அந்த ஆள் தான் அந்த கோப்ரா பிளாக் ஜாக்லாம் எடுத்தான். எய்ம் ஃபார் ஏஸ்னு ஒரு படம் வந்துச்சு, டென்னிஸை பற்றின படம், அது நல்லா இருக்கும். அதுவும் வந்து இது எல்லாமே இந்த ஆளோட படம் தான். டைம்ஸ் வச்சா பாரு, நீங்களும் பாருங்க. ஸோ நான் அவர் சொன்ன புக் படத்தோட நான் ஆட் பண்ண வேண்டிய படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தி கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இது யுவர் நேம் சொல்லிட்டாரு அவர். இன்னொன்று வந்துட்டு எரர்னு ஒரு படம் இருக்கும், அது நல்லா இருக்கும், அது பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா இருக்குது, டக்குன்னு ஞாபகம் இல்லை. அது முக்கால்வாசி அவனே கவர் பண்ணிட்டு சந்தோஷம் பண்ணிட்டாரு. டீமன் ஸ்லேயர் கண்டிப்பாக பாருங்க. இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெலவென்ட் டு திஸ் டாபிக். டெவில் மே க்ரைன்னு ஒரு படம், கேம் ஒன்று இருக்குது. டஃபஸ்ட் கேம் இந்த வேர்ல்டு. அதுவும் வந்துட்டு ஸ்கிரிப்சராக ஸ்டார்ட் பண்ணாங்க, காமிக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த கேம் இன்ட்டு ஜாப்பனீஸ் கேமாக மாறிச்சு டெவில் மே க்ரைங்கிறது. ஸோ அது அப்புறம் த காட் ஹேண்டுன்னு ஒரு கேம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இதெல்லாம் நான் வந்து 90s கிட்ஸ் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன். PS2 வந்த கேம்ஸ். காட் ஹேண்டும் வந்துட்டு ஒருத்தனுக்கு இருப்பான், அவனோட கை வந்து கடவுள் சக்தி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து மாங்காவில் ஸ்கிரிப்சராக போக வேண்டியது, ஸ்கிரிப்சராக ட்ரை பண்ணி அதுக்கப்புறமேட்டு கேமாக மாற்றினாங்க. பட் தே நெவர் காட் இட் டு காமிக்ஸ். அப்புறமேட்டுக்கு முக்கியமாக இப்போது கரண்ட் ட்ரெண்டில் வந்து நான் விஜய் வரதராஜ் எல்லாம் கத்திட்டு இருக்கிறது வந்து சூக்கி கேம். ஏன் வந்துட்டு சூக்கி கேமை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லி ஆகணும். அதுதான் அட் ப்ரெசன்ட் அனிமியோட க்ளோசஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற கேம். எல்லா சீன்ஸுமே ஹேண்ட் ட்ரான், அதுவும் அனிமி மாதிரி. ஸோ நீங்கள் விளையாடலன்னு தெரியும், விளையாடாருங்க சரியா? நீ விளையாட ஆரம்பிங்க ஒன்று. ஆமா விளையாடுற ஆக்சுவலா அதான் நான் சொல்லியிருந்தேன் நான். நீங்கள் சூக்கி விளையாடவில்லை, சூக்கி உங்களை தான் விளையாடுகிறதுங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் கேம் இருக்கு. அது தீபாவளி கொண்டாடுறது, பொங்கல் கொண்டாடுறது. அது ஒரு உலகத்தை நான் என்ன சொல்றேன்னா,
அது வந்துட்டு 80s kids, டேய் 90s டேய் kids, அவங்கலாம் அடி வாங்க எங்களை கலாய்ச்சி இப்போ 2.1 கிட்டே இல்ல போறாங்க. நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை வாழ்க்கை டிப்ரெஷன் அப்போ வரும்போது நான் அந்த கேம் எடுத்து அப்ப அந்த கேம் இருக்காது ராஜா. அப்ப நீங்க வேற ஏதாவது கேமை கண்டுபிடிச்சு விளையாண்டுங்க. அப்பெல்லாம் அந்த கேம் இருக்குமா தெரியல. ஸோ எவ்வளவு நீங்க பாருங்க மக்களே, வயசாக வயசாக எவ்வளவு ஒருத்தர்கள் வாழ்க்கை மீது இல்ல ஒரு நீங்க என் அந்த கிராஃப் interest எடுத்துக்கங்க. இழந்து நான் இப்ப என் கிராஃப் எடுத்துக்குவேன். டெவில் மே கிரையை பத்தி பேசிட்டு அடுத்தது நான் ஷூக்கியை புகழ்ந்து பேசுறேன்னா என் கிராஃப் எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. நான் விளையாடாத கேம் அடிச்சு கேமை தாண்டி நாங்கள் விளையாடுவோம். கேமை தாண்டினா காலையில் உட்காருவோம், சாப்பிட மட்டும் தான் எந்திரிப்போம், விடிய விளையாடுவோம். அதெல்லாம் ஒரு காலம் அது போயிட்டு இருந்துச்சு. ஒரு மனுஷன் டெவில் மே கிரை சுத்திக்க மாட்டறதுன்னா அது எவ்வளவு அது எவ்வளவு கொடுமை. கல்யாண சுமைகள் எல்லாம் சேர்ந்துருக்கு பாரு. இப்போ கூட உனக்கு தெரியும் பாட்காஸ்ட் ஏன் லேட் ஆச்சு. என் பையனை தூங்க வச்சுட்டு வந்தேன் நான். அதுக்கு நான் லேட் ஆச்சு, தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ கம்மிங் பேக் டு டாபிக், இட் வாஸ் குட் ஃபன் திங் டு டாக் ஆக்சுவலி. அனிமி தான் நீங்கள் பார்க்கணுங்க. ஸோ நான் உங்களுக்காக ஒரு இல்லுஸ்ட்ரேட்டரே கொண்டு வந்து அனிமிக்காக பேச வச்சிருக்கேன். நான் இந்த பாட்காஸ்ட்டை மதிக்கவே இல்லை, உங்களெல்லாம் நான் மதிக்கவே இல்லை, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போது 70 பேர் பார்த்துருந்தீங்க. போகடா உங்களுக்கு போடணும்னு யோசிச்சா ஸ்பாட்டிஃபைல அதிசயமாக இருக்குடாங்கன்னா 700-800 பிளேஸ் இருக்குது. எவன் கேட்குறான்னு தெரில. கிராஃபை பார்த்தா கனடா யூஎஸ்லாம் இருக்குது. எவங்க இதில் கமெண்ட் வரல, எவனும் வரல. அதனால சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணேன் நான். சீசன் 2 என்ன நல்ல விஷயம். சீசன் 2 சொல்லுவோம், உனக்கே சிரிப்பு வரல. பேசாம எனக்கு சீசன் 2 பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க சொல்லிதானே தெரியும் எனக்கு. இது வந்து நான் வந்து அவமானமா எடுத்துக்கல, இது வந்து நான் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்டா தான் எடுத்துக்கோங்க. இல்ல இன்னும் ஓடுறாங்க பாருங்களா அப்படின்னு. இல்ல ஏன்னா நான் இந்த பக்கம் போய் பண்ற ஐடியாவே இல்லை. இதுவும் நான் ஒரு 3 நாள் பண்ணிட்டு அப்புறம் வந்து முடிப்பேன் அடிப்பேன்னு தெரியாது. ஸோ ஃப்ரீயா இருக்கிறதுனால பண்றது. ஓக்கல் ஒலி கேளுங்க ஸ்பாட்டிஃபைல. சந்தோஷ் வந்துட்டு நான் வந்து சந்தோஷ் விஜய் வரதராஜ் சார்பாக சொல்லிக்கிறேன். நான் அது சூப்பரான ஒரு பாட்காஸ்ட். இப்போ ரீசெண்டாக மென்ஸ் டே பற்றி தலைவர் கத்திருக்கிறாரு, அலறி இருக்கிறாரு. ஐயோ இது வச்ச வெரி நைஸ். ஸ்பாட்டிஃபைல எங்களுக்குலாம் காசு வரது இல்லைங்க, தெரிஞ்சுக்கிங்க. நாங்கள் வந்து பொதுச்சேவை தான் செய்கிறோம். நீங்கள் 700-800 பிள்ளை கேட்டாலும் காசு தர மாட்டாங்களா அந்த பரதேசி. 10,000-15,000 பேர் கேட்டு நொட்டணுமா. அப்போ தான் எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 1000 ரூபா கொடுப்பானா இந்த வெண்ணெய். ஆமாண்டா, அது வேற வைத்திருக்க. 1 மணி நேரம் ஒரு போன் காலை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஏற்றுறதுக்குள்ளே வர்ற இது நடுவில் மாவு வேறு எந்திரிச்சிருவான். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். அப்புறம் வந்துட்டு அனிமியை பற்றி ஒரு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடைசி ஒரு 10 மினிட்ஸ் எங்களுடைய டிஸ்கஷனாகவும் போச்சு. அதை நீங்கள் பொறுத்துக்குங்க. நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே தான் போஸ்ட் பண்ணுவேன் நான். கேட்குறவங்க கேட்டுருங்க. ஸோ மாங்கா பாருங்கள், அனிமியை கொண்டாடுங்க. நாங்கள் கேட்கல, செலிப்ரேட் பண்ணுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் அனிமியை ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாரும் வந்துட்டு ட்ரை டு ரைட் டு அஸ். ஐ வில் ஜஸ்ட் ஷேர் மை திங்ஸ் இஃப் பாசிபிள். எனக்கு ஸ்பாட்டிஃபைல எப்படி பண்ணணும்னு தெரில. உங்கள் ஃபீட்பேக்ஸை நான் பார்க்க முடியல ஸ்பாட்டிஃபைல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். சச் அ குட் டைம். யோ நீங்கள் மதிச்சதா இல்லை. நான் வந்துட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டேன்னு எனக்கு தான் தெரியுங்க. காலைல ஒரு 10 மணிக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அந்த பையனுக்கு. 12 மணிக்கு வாங்க நான் பேசலான்னு வந்துட்டாங்க. 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லை, நான் உன்னை கூப்பிட்டதுக்கு காரணமே சொன்னேன். யூ ஹேவ் வெரி மச் ஆஃப் குட் நாலேஜ் அபவுட் இல்லுஸ்ட்ரேஷன். எனக்கு தெரியாது, அதனால தான் வந்துட்டு ஒன்று இன்வால்வ் பண்ணது. இட் வாஸ் வெரி குட் சாட் ஆக்சுவலி. இத்தனையும் நாங்கள் சத்தியமாக இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் சந்தோஷோட. நான் என்னமோ கூட போன தம்பி அண்ணன் மாதிரி பேசிட்டு இருந்திருக்கோம். நாங்கள் இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசுறது இதாங்க முதல் தடவை. இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அனிமி தான் மனுஷங்களை இணைக்குது, மனங்களை இணைக்குது. நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா வந்துட்டு நொக்கன்னு சொல்லிட்டு சூரியரை போட்டு சூர்யாவும் பொம்மி. ஆமாண்டா நீ வேற. அதை வர 2K கிட்ஸ் ஞாபகப்படுத்துற அளவுக்கு ஆயிடுச்சு போற எங்களுக்கு. சரி, தட் வாஸ் அ குட் சாட் சந்தோஷ். இட்ஸ் வெரி வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நீங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பேசுறது வந்து சந்தோஷம். கேட்குற எங்களுடைய அனாதை வியூவர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இது மூலமாக அட்லீஸ்ட் ஒரு ஜீவன் வந்துட்டு இப்போ அனிமி பார்த்தா சந்தோஷம். இந்த அனிமி சீரிஸ் இதோட முடியலங்க. நாளைக்கு வந்து அனிமி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் கேட்டீங்க சந்தோஷ் மூலமாக. சிரிக்காதீங்க சந்தோஷ், சிரிக்காத சொல்லிட்டு எனக்கு சிரிப்புன்னு தெரியும். இல்லுஸ்ட்ரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்க. நாளைக்கு வந்துட்டு அடுத்த எபிசோட் வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணுறது ஒரு ஒட்டுக்கு ஒருத்தர் 2 பேரை கூப்பிடலான் இருக்கேன். அவங்க முழுக்க அனிமியுடைய காதலை பற்றி தான் பேச போகிறாங்க.
அது வந்துட்டு ஒரு சில்லென்ற அனுபவம் இரவு முழுக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அனிமியில் எங்களுடைய நாங்கள் தலைத்த தருணங்கள் இருக்க போகுது. கவாய் மூமெண்ட்ஸ் அப்படியே ஜில் ஜில்பா டான்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. அவங்க அது 2 பேர் பேச போகிறாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு அது எபிசோட் 3 இருக்கும். ஸோ இது எபிசோட் 2. சந்தோஷ்க்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இல்லை இட்ஸ் வெரி வெரி இல்லை இட்ஸ் வெரி திங் டு டூ. இது வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனி இல்லுஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கான்டென்ட் வேணும்னா யூ கேன் ரீச் சந்தோஷ். அவரோட ஃபேஸ்புக் ஹேண்டில் வந்து சந்தோஷ் செந்தில் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். ஸோ கேட்குற முக்கால்வாசி பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தோஷம். ஆப்வியஸ்லி அவர் வந்து படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து போஸ்ட் டிசைனிங் பண்ணுறாரு. சினிமா சார்ந்த எடிட்டிங்கும் நல்லா பண்ணுறக்கூடிய மனிதர். நீங்கள் ஒரு ட்ரிப்பியான ஒரு எடிட்டரோட வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, ட்ரிப்பினா உடனே டோப்பு தூக்கிட்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறது வந்துட்டு ட்ரிப்பியாக எடிட்டரோட வேலை செஞ்சீங்கன்னா ட்ரை டு கோ ஃபார் செந்தில். ஸோ சந்தோஷ் அதில் எனக்கு வந்து என் ஆஃபீஸில் இந்த பின்னாடி இருக்கிற சர்நேமை சொல்லியே வந்துடுது. சந்தோஷ் கிட்ட போங்க, சந்தோஷ் வில் கிவ் யூ அ குட் கன்சிடரேஷன் அமௌண்ட். என் பேரை சொன்னீங்கன்னா பாண்டா மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் நினச்சிடாங்க. இந்த கிஃப்ட் வச்சு கிஃப்ட் பண்ணீங்க. ஏன்னா அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் அனிமி வந்து பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அப்புறம் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அடுத்து எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறியா செந்தில்? சந்தோஷ் சந்தோஷ் அடுத்து வந்துட்டு ஒரு மலேசியன் ஒரு மலேசியன் ஒரு ராப்பருக்கு பேர் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஒரு மலேசியன் ராப்பருக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ்க்கு அனிமேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அது தவிர்த்து மிஸ்டர் ப்ரொஃபசர் காமிக்ஸ் தமிழ். ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லேன். அது லைட்டா டக்குன்னு டைம் இருக்கு. அது என்ன தமிழ்? அது வந்துட்டு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒண்ணு அதுல அது எதுக்கு அதான் கேட்டேன். அது ரோல் என்ன அதுல? அது எப்படி போயிட்டு இருக்கு? அதுதான் விஜய்னா வந்துட்டு பயங்கரமான காமிக்ஸ் போயிட்டு. ஆமா தெரியும். அது நாங்க அப்படியே ஒரு காலத்துல பயங்கரமா காமிக்ஸ் ஒரு ஆளு. நான் எனக்குமே அவர் மேல ஒரு பயங்கர ஈடுபாடு. அதே மாதிரி காமிக்ஸ் மேலே ஒரு பயங்கர ஈடுபாடு. போது என்னன்னா ஒரு பழைய தமிழ் காமிக்ஸ் வந்துட்டு ஒரு பண்ணலாமே ஒண்ணு. ஒரு பயங்கர ஒரு பழைய ராணி காமிக்ஸ், லயன் காமிக்ஸ் அந்த டைம்ல வந்த மாதிரி காமிக்ஸ் ஒண்ணு ட்ரை பண்ணலாமே. அதே ஃபில்டர்ஸ், ஸோ அதே டைப் ஆஃப் இது வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 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 மிஸ்டர் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ரங்காபாஷி சாருக்கு நீங்க வைக்கும் போதே தெரியும்டா சமுதாயத்தை கெடுக்க வந்து சீர்கேடு பாத்தீங்களா? உங்களால 1950ல நடக்கக்கூடிய ஒரு 1970ல நடக்கக்கூடிய ஒரு டைம் காமிக் ஸ்டோரி. சூப்பரா இருக்கு. முதல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். அது நல்ல ரீச். இப்போ வந்து விஜயவர்தாஸோட இன்ஸ்டா ஹேண்டில் போனீங்கன்னா அது பார்க்கலாம், கீழ இருக்கும். ஓகே, அதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க, பாத்துருவோம் போயிட்டு நம்ம. வெரி குட், சூப்பரான இனிஷியேட்டிவ். ஸோ இது அப்படியே மாதிரி அந்த இது எப்போ அடுத்தது வந்து நான் ஆஸ் அ ஃபேனாக எதிர்பார்க்கறது எப்போ நீங்கள் அடுத்தது வந்து காஸ்மிக் இரவுகளுடைய அடுத்த வெர்ஷன் போட போறீங்க? அது வந்துட்டு அதுவும் வரப்போகுது. அது லாஃபை வந்து தமிழ் ஃபர்ஸ்ட். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் லாஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நீங்க தானடா. எப்படி முடிக்கல நான் உங்களுக்கு புகழ்ந்து தள்ளேன்டா, சில்லறையெல்லாம் கதற விட்டேன்டா. திடீர்னு காணா போயிட்டீங்க, எங்க போனீங்க? அது வந்து அதுக்கு நான் தான் காரணம். தெரியும் பண்ண முடியல நமக்கு கஷ்டம் தான். என் கூட வந்துட்டு இன்னும் 2 பேர் சத்யா உதயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒர்க் பண்றாங்க. சோ இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி வந்துட்டு போஸ்டர்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் போஸ்டர்ஸ் அப்புறம் போர் அடிச்சதுன்னா என்னைய வச்சு நான் இல்லஸ்ட்ரேட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பேன். ஆமா அது தெரியும் ஆப்வியஸ்லி. அப்போ அப்படி விளையாடுற நீ என்னோட எங்க சேனலுக்கு ஏதாவது பண்ணி தரலாம்ல? நானே வந்துட்டு பிக்சாட்ல போட்டு நானே இல்லஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் ஓப்பனா சொல்றேன், ஈகோலாம் கிடையாது. நான் ட்ரை பண்றது எல்லாமே வந்துட்டு உன்னோட இல்லஸ்ட்ரேஷன் பார்த்து தான். ஐ எம் டேக்கிங் இட் அஸ் சாம்பிள். நான் கூட உன்கிட்ட கேட்டேன் தெரியுமா, அனிமி மாதிரி இது பண்றது கரெக்டாக ஃபீட்பேக் கேட்டேன், ஞாபகம் இருக்குது. டிபி என் ஃபேஸ்புக் டிபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சந்தோஷத்தை தான் அமிச்சேன், எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு ஜோக்கிங், நானே அதை ட்ரை பண்ணி நான் பண்ணுறது அவன்கிட்ட கற்றுக்கிட்டு தான், அவன் பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதெல்லாம் சீச்சி சும்மா ஜோக்கிங், அதெல்லாம் அவசரமே இல்லை. நீ மூலம் உன் ப்ராஜெக்ட் எல்லாம் முடியும். ரொம்ப தேங்க்யூ. லஞ்ச் டயத்தை வந்து ரொம்ப நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம், கூடிய விரைவில் வந்து விஜயவரராஜையும் வந்து இந்த பாட்காஸ்ட் இணைப்போம். அவர் வந்து பயங்கர பிஸியில் இருக்கிறதுனால போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இட்ஸ் a great time talking with you and I didn't expect this much of chat போகணும். நேரில் மீட் பண்ணுவோம் ஒரு தடவை, பார்ப்போம். இப்போ
கொரோனா தான் முடிட்டோம். ஓகே சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. ஐ வில் ஜஸ்ட் டேக் யுவர் உங்களுக்கும் லீவ். பாட்காஸ்ட் செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜாலியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மண்ணும் பண்ணல, மைக்கு வாங்க சொல்லி எனக்கு கெஞ்சுறாங்க கேட்குற 4 பேர். அவன் இதுக்கு மைக் கூட நான் வாங்கி தருது கிடையாது. டொக்கு ஹெட்செட்டை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். என்னத்தை பண்றது? இவன் என்னமோ நான் ப்ரொஃபஷனலா பண்றேன் நினைச்சு எனக்கு சஜஸ்ட்லாம் பண்றாங்க. மைக்கு இல்ல ஷேர்லாம் இல்ல ஜாலியா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அப்படிதான் போகும். அதே போட்டுக்கிட்டாதான் ஆட்டு வராது. ஜாலியா பண்ணாதான் ஆட்டு. அவ்வளவுதான். சும்மா ஸ்கிரிப்ட் எடுத்துருது. ஸ்கிரிப்ட் ஏன் பண்றதுன்னு கேட்டாங்க. ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டோம், நம்ம ஸ்கிரிப்ட் வராது. இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். சரி, ஆமா. அது நம்ம அப்படிதான் இருந்திருக்கு போல. சரி, ஓகே சந்தோஷ், உங்களோட டயத்தை ரொம்ப எடுக்க நான் விரும்பல. நம்ம இன்னொரு செஷன் நம்ம வைப்போம் ஃபியூச்சர்ல. வேற ஏதாவது டிஃப்ரெண்டான டாபிக். நாங்கள் வந்து சில ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் இந்த சீசன் 2க்காக. அனிமி தவிர்த்துமே வந்துட்டு இந்த யங் ஜென்ரேஷன் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அதாவது விஜய் வரதராஜ ஒரு பேனல்லையும் உங்களை மாதிரி இப்போ உள்ள வரவங்களையும் குடிசை பேனல்ல குழந்தைகள். உங்களையும் ஒரு பேனல்ல வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ண ஒரு ஐடியா இருக்கு. இட்ஸ் பிக் ப்ராஜெக்ட். சரி, பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். தட் வாஸ் சந்தோஷ் வியூவர்ஸ். ரொம்ப நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஸோ அவருக்கு நம்ம சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். we will see next podcast with different to otakus. ஸோ அதை பார்ப்போம். சீக்கிரம் போடுறேன் நான் அவங்க 2 பேரும் பேசி. தேங்க்யூ ஸோ மச். டடா.